ஏன்னா நேற்று அந்த வினை தாண்டி வருவாயா அப்படி இருந்துச்சு பார்ட் 2. ஸோ அதனால தான் இது ப்ரோமோலேயே அப்படி இருந்துச்சு. அதனால் சரி இறங்கி பேசுவோமேன்ட்டு. ஆனாலும் குறும்பு ப்ரோ, நீங்கள் என்ன லெவலில் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது நீங்கள் பாட்டு யோசிக்காம போகிறீங்க ப்ரோ. அங்கே எவ்வளோ பெரிய புதகுலி உங்களுக்கு இருக்குன்னு ப்ரோ. நமக்கு யாராச்சும் ஊர்மிளா ஷர்மான்னு யாரையாச்சும் தெரியுமா ப்ரோ? அப்படி ஊர்மிளா ஷர்மான்னு யாரையாச்சும் தெரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூப் ப்ரோ. உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கானது ப்ரோ. அவங்க இப்போ நேபாளில் இருக்காங்க ப்ரோ. நீங்கள் அடுத்த பார்ட் 2 கொடுங்க ப்ரோ. லைவ் நான் அவங்க கூட போகிறேன் ப்ரோ. நல்லா வெஜ் ஸ்டியூலேருந்து வச்சு செய்கிறது வரைக்கும் எல்லாம் பிரமாதமாக தான் இருந்தது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அடடா கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு அருமையான மகள், உங்களுக்கு அருமையான மருமகள், உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. அதெல்லாம் சரி பிரதர், அதெல்லாம் சரி. அந்த ஆஃபீஸ் யாருது பாஸே? நாளைக்கு ஒரே ஒரு தடவை 1 மணி நேரம் எங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் லைவ் போயிட்டு வாங்க பார்ப்போம். ஒரே 1 மணி நேரம், ரொம்பலாம் வேணாம். ஒன்லி 1 hour ப்ரோ. ட்ரை ப்ரோ. நீங்கள் அதுக்குள்ளே இப்போ இட்லி உப்புமாவே பண்ணி சாப்பிடுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே. நீங்கள் அந்த ஆஃபீஸை நல்லா வைடரில் தான் எடுத்தீங்க, ஆனால் நீங்கள் யோசிக்காமல் விட்டீங்க. இதுக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமையல் கட்டில் இருக்கும் போது குழந்தைங்க சமைக்க விடாட்டி ஃபோனை கொடுத்துட்டு போவாங்க. இப்போ ஏதாவது ஒரு தாய்மார்கள் நம்மளை நம்பி ஃபோனை கொடுக்க முடியுதா? தம்ப்நெயில் பூரா பச்சுன்னு இருக்குது. ஏதாச்சும் ஒரு லேடிஸ் வந்து ஃபோனை கொடுக்குற மாதிரி நிலைமையிலையா இருக்கு? ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? பிரசாந்த் ப்ரோ வந்து பாவம் விக்டிம், சரிங்களா? பிரசாந்த் ப்ரோ மட்டுமா, உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, உங்களோட அசோசியேட்ஸ் அண்ட் டீம், அவங்கள ஒரு சில பேர் குறிப்பாக ஒளிப்பதிவாளர்களில் சில பேர்லாம் வந்து கொலகாலில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த சேனல் எங்கேயா தேடி பிடிச்சி லைவ் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? யோ நீ ஜென்டில்மேனு நீயே சொல்லிக்கிட்டு இது என்னையா இது? எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. அடுத்தது நான் ஒரு நல்ல அப்பான்னேன். இது சொல்லக்கூடாது தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேளு. கால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் லைவ் போயிட்டு இருந்திருக்கு போல் இருக்கு. அப்போ ஜான் கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நான் லைவ் போகிறேன், நீ கவலைப்படாதப்பா, ஆனால் நேற்று பேசுறதை நினச்சி நைட்டு அழுத போல் அழுதுகிட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவை வச்சு செய்யுங்கண்ணே அப்படின்றான். நல்ல அப்பாப்பா நீ. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சஸ்திரிகா. எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் வெரி warm Sunday, most interesting live which is looking forward. So உங்கள் எல்லாருக்கும் கிழமை வணக்கங்கள். என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த வனிதா அவர்களுக்கு முதலில் நன்றி. உடனே இதை சர்ச்சையாக திருப்பி விட்றாதீங்க. நான் சொன்ன வனிதா இவங்க, எங்கள் அம்மா. ஆதார் கார்டெல்லாம் காமிச்சிட்டேன், நம்புவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முதற்கண் வணக்கம். அப்புறம் இந்த லைவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைவ், ரொம்ப தேவைப்படுற லைவ். இந்த லைவுக்கான மேஜர் ரீசன், நேற்று நைட்டில் இருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லைவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பர்மிஷன் கிளாரிட்டி கொடுத்துட்டு let us get into the topic. எல்லாருக்கும் ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் இது ஒரு ரெக்கார்டட் தான், அது போக எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இட் டசன்ட் மீன் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப உருப்படியான ஒர்க் என்னுடைய வெட்டி பேச்சை தாண்டி இருந்ததுன்னா ப்ளீஸ் கைண்ட்லி கோ ஹெட் அண்ட் டூ இட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நக்கீரன், இந்தியா கிளட்ஸ், பிஹைண்ட், அதுக்கப்புறம் கலாட்டா, உங்கள் எல்லாருக்கும் ஒருவேளை இந்த ஃபாலோயிங் லைவ் தேவைப்பட்டால்
ஐ மீன் இதை வந்து உங்களுடைய சேனலில் எடுத்துக்கணும்னு இருந்தால் டேக் இட் க்ரீன் சிக்னல். நான் என்னுடைய பேஜில் ப்ராட்காஸ்ட் ஆகிற இதை யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டேக். ஐ எம் கிவிங் யூ அ க்ரீன் சிக்னல் பெர்மிஷன். செகண்ட்லி, இந்த பர்டிகுலர் லைவ் போகிறதுல, இந்த பர்டிகுலர் லைவில் நம்ம பேச போகிறத ஃபாலோ பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணுன்றது, பொதுவாக இந்த டாப்பிக்கை ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நேற்று நடந்த வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டாபிக் மீது உடன்பாடு இல்லை, இது மேலே எனக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லை, இதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்தியாவில் பிரச்சனையே இல்லையா, தமிழ்நாட்டில் இதை தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அடடா அப்பப்பா அப்படின்னு ஒரு எப்போவுமே ஒரு கருத்தை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாபெரும் கூட்டத்துக்கு இப்போவே சொல்லிடுறேன் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து இந்த ப்ரோக்ராமை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் என்னோடது பார்க்குறத தவிர நீங்கள் தயவுசெய்து அதை போய் பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறத விட நீங்கள் வெரி மச் என்ன சொல்கிறது, உங்களுக்கான ப்ரையாரிட்டி ஆஃப் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. செகண்ட்லி, கெட்டிங் இன் டு த டாபிக், அதுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியராக தெளிவாக மெதுவாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். நான் அன்னைக்கே போன லைவில் சொன்ன மாதிரி, ஐ வில் நெவர் டாக் அபவுட் a person whom I declared that I will not talk about him, her. இந்த பதிவு அவங்கள பத்தின பதிவு அல்ல. இந்த பதிவு வந்து மை டியர் செல்லக்குட்டி பீட்டர் பால் அவரை பற்றி. ஸோ இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யூனோ the loved one. I mean, it has nothing to do with her. It has only to do with my lovable darling of Chennai, darling of Tamil Nadu, darling of India. So அவரை பற்றி தான். Because I sincerely, நேற்று அவரோட பயோகிராஃபியை கேட்டு என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி தூக்கம் போன மாதிரி இருந்ததுன்னா, அவர் சொன்ன படங்கள் எல்லாம் அவர் பேர் இருக்கான்னு எல்லா கிரெடிட்ஸ்லையும் பார்க்கறதுக்குள்ளே என்னுடைய அப்பா சப்பப்பப்பப்பா, இந்த பக்கம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் 7 IST 4 ஊர் பக்கம் பூரா எல்லா பக்கமும் ஃபோன் அடித்து பேர் இருக்கா அந்த கிரெடிட்ஸில். ஹாலிவுட்டு, கோலிவுட்டு, பாலிவுட்டு இவ்வளோ இடத்துல பேசப்படுதே. சரி, எங்கேயாவது பேர் இருக்கும் போல் இருக்குன்னு நான் வந்து சிவாஜி படத்தை இத்தனை தடவை இந்த நைட்டில் நான் பார்த்ததே இல்லை. இதில் கிறிஷ் இன்னொரு தடவை சப்பப்பா. சரி, ஏதோ ஸ்பீல்பர்கோட ஏதாவது இருக்குன்னு பார்த்து ஜுராசிக் பார்க்கில் போய் பார்க்குறேன். ஜுராசிக்டே கேட்டு பார்க்குறேன், ஐ மீன் டைனாசிட்டே கேட்டு பார்க்குறேன். பை எனி சான்ஸ் உன்னோட VFX அவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லைன்னுது. டா சரி, அதுதான் அந்த பக்கம்னு பார்த்தா ஹாரி போட்டர் டீல் த சேம் ப்ராப்ளம். என்னன்னே புரியல. ஓகே ஃபைன், அப்படி தானே இருக்கும் வாழ்க்கை என்பது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாகப்பட்டது இது வந்து ஒரு எமோஷ்னலாக பேசுகிற அளவுக்கு இல்லை இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிற அளவுக்கு ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய டாப்பிக்கா அப்படின்னா ரொம்ப அவசியமான பேச வேண்டிய டாபிக் மட்டும்தான். மற்றபடி இது நாட்டுக்கு முக்கியமா, இந்த வீட்டுக்கு முக்கியமா அப்படின்றதெல்லாம் தாண்டி இது முக்கியமான ஒரு டாபிக். ஏன் முக்கியம்ன்றது பேசும்போது உங்களுக்கு தோன்றது, ஒரு வேளை என்னுடைய கருத்துக்கள் ஒத்துப்போனால் ஓகே பயபுல ஏதோ பாயிண்டாக தான் பேசுகிறாப்புல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த கருத்துக்களை யோசிச்சு பாருங்கள் ப்ராப்பர்லி. இல்லை நான் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த லாக்டவுனில் சண்டேயில் ஒழுங்காக சமைக்கிறத சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்குறத விட்டு வேண்டாத வேலையை பார்க்குறேன் நான் அப்படின்னு ஒரு வேலை தோணுச்சுன்னா. ஏன்னா நேற்று அந்த வினை தாண்டி வருவாயா அப்படி இருந்துச்சு பார்ட் 2. ஸோ அதனால தான் இது ப்ரோமோலேயே அப்படி இருந்துச்சு. அதனால் சரி இறங்கி பேசுவோமேன்ட்டு. நீங்கள் என்னுடைய இன்டர்வியூ இந்த பிரச்சனைக்குள்ளே ரவீந்திர சந்திரசேகரன் உள்ளே வந்ததை போதுமான அளவுக்கு பேசிட்டதுனால ஒரு குவிக் ப்ரிவியூவாக டக்குன்னு சொல்லிடுறேன். அதாகப்பட்டது ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு
பர்டிகுலர் டாக்கை எதுக்கோ பேச போய் அதை அப்ரப்டாக போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு கும்மி அடித்து என்ன சொல்கிறது வேறு லெவலில் வந்து சடங்கு பண்ணிட்டாங்க. அதில் நம்ம வாயி சும்மாவே சொல்லக்கூடாது, சும்மாவும் இருக்காது, நம்ம நாமளாவே பேசுறது தான் பிரச்சனை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இந்த லைவில் பார்க்குற எல்லாரும் ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகரன் எனக்கு ஒருத்தங்களால் கிடைத்த அந்த பட்டத்தை சற்றே மறந்து நானும் உங்களை மாதிரி சக காமன் மேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த மொத்த கருத்தையும் பார்க்கணும். இந்த சினிமாக்காரன் இந்த 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 வாட் யூ கால் இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஜார்கன்லாம் வேணாம். அப்படிலாம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வி போத் ஆர் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்த பிரச்சனையை பார்க்குறோம். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா அதெல்லாம் பேசுவோம். ஓகே, இந்த ஃபாலோயிங் இப்படி தான் நான் இந்த சீன்குள்ளே வந்தேன். சரி, நீங்கள் இந்த ஹோல் கான்வர்சேஷனில் முதல்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையும் என்னை கேட்டிருக்காங்க, நான் எந்த இடத்துலையும் சார் பீட்டர் பாலை பற்றி ஒன்றுமே பேசலை. இன்ஃபேக்ட் நான் எடுத்த உடனே இந்த இஷ்யூக்குள்ளெல்லாம் குதிக்கலை. முதல்ல ஒரு 3-4 பேர் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே ஐ ஹவ் பீன் ப்ராட். இட்ஸ் மோர் லைக் தே ஹவ் பர்ச்சேஸ்டு மீ. என்னை வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு என்னை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன சொல்கிறது, பொது வலைத்தளத்தில் எவ்வளவு மரியாதை எனக்கு கிடைக்கணுமோ அவ்வளவும் கிடச்சிது. அந்த கிடைச்சதை திருப்பி கொடுக்க வேணுமான்றதுக்காக தான் நான் உள்ளேயே நுழைஞ்சது. அப்படி நுழையும் போது தான் குற்றம் நடந்தது என்னன்ற மாதிரி உள்ளுக்குள்ள, அதாவது உண்மையை உறக்க சொல்கிற நக்கீரன் பயங்கரமாக இருக்கும். எனக்கு எப்போவுமே அந்த சேனலில் அது ஒரு பெரிய வைப் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஜே விக்னேஷ் எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியே ஒரு தெளிவாக எடுத்து பேசுவார். அதை சொல்கிறதுக்கு ஸ்மைல் சேட்ட மாதிரியான ஒன்று இருக்குது. எப்போவுமே உங்களை வந்து ஃபன் அண்ட் ட்ரெண்டில் வச்சுக்கிறதுக்கு ஃபைனலி ஆசம் வச்சு அந்த மாதிரியான குரூப் இருக்குது. சமீபமாக கார்பரேட்டு குரூப்பையே வைக்கிற சர்டிஃபைட் டாஸ்க்கு இந்த மாதிரியான பீப்புளெலாம் உங்களை நெட்டில் எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் நேரமும் ஸ்க்ரீனு, அதாவது உங்களோட ஃபோனு சின்ன ஃபோனாக இருந்தாலும் சரி பெரிய ஃபோனாக இருந்தாலும் சரி, 2 பேர் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று ஏன் மூஞ்சி, இன்னொன்று யாருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விருப்பப்படலை. ஸோ என்ன நேரமும் ஸ்க்ரால் பண்ணா நாங்களே வந்து அது உண்மையிலேயே சொல்கிறேன் பிரதர், நானே பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக தான் வரும். அன்டவுட்டட்லி தேடி போய் பேசலாம் இல்லை, நான் யாரையும் தேடி போய் இதுக்கு தன்னிலை விளக்கம் அது இது அப்படிலாம் நான் கொடுக்கல. நம்மளை பேசினா நம்ம திரும்பி பேசுகிறோம், அவ்வளவுதான். அதுவும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானே டிசைட் பண்ணி டிக்ளேர் பண்ணி பேசாமல் வந்து உட்காந்துக்கிட்டேன். ஏன் உட்கார்ந்த அன்னைக்கே யோசிச்சிருக்கணும், நீ எதுக்குடா நம்ம ஒன்றும் பெருசாகவே பேசலையே, தானாக ஒருத்தன் வந்து போய் உட்கார்றானே ஏன் உட்கார்றான்னு அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். மதிப்பிற்குரிய பீட்டர் பால் வந்து என்ன யோசிச்சிருக்கணும்னா, இவ்வளோ பெரிய விஷயம் வருது, ரவீந்தர் சந்திரசேகரன் ஒரே ஒரு தடவை அவங்க ஏதோ பேசினதுக்காக தான் நம்ம மேலே அப்படியே கோவத்தில் அடிப்பேன் உதப்பேன் அதெல்லாம் சொன்னார். ஆனால் நம்மளை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கலேன்னு நம்மால் யோசிப்பார் நினச்சிக்கிட்டே இருந்தேன். யோசிக்கணும் அப்படின்னு. சரி யோசிக்கலாம், அதுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்ததுக்கப்புறம் பாடுறா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, லவ் அட் லவ்லி சைட்டுன்னு வேற லெவலில் இன்டர்வியூ வருது. சும்மாவே ஆடுவோம். இந்த மாதிரி கிழிச்சு போட்டுட்டு குதிப்போம் நம்ம. சும்மாவா அது பாசே? நம்ம படம் இருக்குல்ல பாசே, நம்ம படம் ஏன் இவ்வளோ நாள் பேசலன்னா, ஒரு தாய் 2 குழந்தையோட உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு ஆப்போசிட் சைடில். அது உன் குடும்ப பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீயே போய் பேசி முடிச்சுக்கணும். நடுவில் நானும் தேர்ட் பார்ட்டி, நமக்காக வாய்ஸ் அந்த சைடில் கொடுக்குறவனும் தேர்ட் பார்ட்டி. எதுக்கு 2 தேர்ட் பார்ட்டி வந்து முட்டிக்கிட்டே இருக்கிறது? இது உங்கள் குடும்ப பிரச்சனை, ஒரு எண்டுக்கு வந்துரும்னு பார்த்தோம். ஆனால் அது போக 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 அது என்னங்கப்பா அநியாயத்தையே ரொம்ப நியாயமாக பண்ணுறீங்க நீங்கள். அதுதான் செம்ம. நேற்று நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்களே, வேற லெவலு. அதாவது ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு ஆஃபீஸ் அப்படியே போகுது. ஒரு கார் வருது, நிற்கிது, நின்னோன்னா அதுலேருந்து சாப்பாடு வருது. சாப்பாட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுலன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு.
உள்ளூரில் பார்த்தா கீ ரைஸு அதெல்லாம் சரி, நல்லா வெஜ்ஜு ஸ்டியூவிலேருந்து வச்சு செய்கிறது வரைக்கும் எல்லாம் பிரமாதமாக தான் இருந்தது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அடடா கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு அருமையான மகள், உங்களுக்கு அருமையான மருமகள், உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. அதெல்லாம் சரி பிரதர், அதெல்லாம் சரி. அந்த ஆஃபீஸ் யாருது? ஆக்சுவலாக ஒரு 2-3 லைவ்ல இந்நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஒன்று சொன்னீங்களே, அது எப்படி 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 நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் வெரி கேஷுவலாக. பாசே நாளைக்கு ஒரே ஒரு தடவை 1 மணி நேரம் எங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் லைவ் போயிட்டு வாங்க பார்ப்போம். ஒரே 1 மணி நேரம், ரொம்பலாம் வேணாம். ஒன்லி 1 hour ப்ரோ, ட்ரை ப்ரோ. நீங்கள் அதுக்குள்ளே இப்போ இட்லி உப்புமாவே பண்ணி சாப்பிடுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே. நீங்கள் அந்த ஆஃபீஸை நல்லா வைடரில் தான் எடுத்தீங்க, ஆனால் நீங்கள் யோசிக்காமல் விட்டீங்க. அந்த ஓனரோட அம்மா அந்த ஓனருக்கு டைவர்ஸ் பேப்பர் இன்னைக்கு காலையில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? செய்யுங்க ப்ரோ. ஆனால் எல்லாரையுமே செஞ்சீங்கன்னா எப்படி ப்ரோ? அது சரியில்லை ப்ரோ, தப்பு இல்லை ப்ரோ. அது போக ப்ரோ, ஆனாலும் குறும்பு ப்ரோ. நீங்கள் என்ன லெவலில் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது என்ன ஒரு சோகம், என்ன ஒரு டிப்ரெஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு. சச்சா கேட்கும் போதே எனக்கு வந்து 3 நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட மொத்தமே 4 டிஷ்யூ தான் இருந்தது. அதுக்கப்புறம் போய் சட்டையாலே இப்படிலாம் தொடச்சோம் ப்ரோ. ஏன் ப்ரோ தமிழ்நாட்டில் பார்க்குற நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுதுல்ல, நாங்கள் என்ன வேணாலும் காமிப்பீங்க, நாங்கள் என்ன வேணாலும் பார்ப்போன்னு. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒருத்தங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கே தெரியுது அந்த பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவங்களே அந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம 2 பேரும் பேசும்போது ஒருத்தங்க ஒரு ஆதரவாளர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் யாரா வேணா இருக்கட்டும், whoever it may be, அவங்க நோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட், எவ்ரிதிங் இஸ் ரைட். அதுக்குன்னே இங்கிலீஷ் படிச்ச வச்ச மாதிரி அவனுங்க அடிப்பானுங்க. என்ன அடிப்பானுங்க? நோ இட் இஸ் ஹர் லைஃப் ஹர் சாய்ஸ். இதில் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். நான் வந்து ஹெலனக்காக்கோ இல்லை ஜானுக்கோ இல்லை அவரோட தம்பி ஜோக்கோ சும்மா இந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற சப்போர்ட் கொடுக்கல, சரிங்களா? லீகலாக என்ன நடக்குது, இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போச்சா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்ன இதனால் பாசிட்டிவாக வந்திருக்கு, நெகட்டிவாக என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். டு யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங்னு என்ன கேட்குறதா இருந்தால், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் அப்படின்றத இந்த லைவ் மூலிமா கன்வே பண்ணுறேன். அண்ட் டு யூ நோ வாட் ஹேப்பன் பிஃபோர் இன் தேர் லைஃப்னா அது எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை, அது நம்ம பிரச்சனையே இல்லை, அது அவங்க 2 பேர்த்துக்கு தான். தென் வை த ஹெல் யூ ஆர் இன்டர்ஃபியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்பேன்டா. ஏன் கேட்பேன்னா, நீ ஒரு பொண்ணை ஒரு அம்மாவை ஏமாத்துற, அதுவும் எப்படி ஏமாத்துற, நீ நினச்ச மாதிரிலாம் ஏமாத்துற. பீட்டர் பாலு, நீ நம்மளை வந்து சாதாரணமாக நினைக்காத. நான் வந்து எனக்கு உன் மேலே எப்போ செம்ம கொலகாண்டாச்சுன்னா, இந்த ப்ராப்ளமில் என்னை பர்ச்சேஸ் பண்ணி என்னை வச்சு பேசினப்பெல்லாம் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றை 10 ரெக்கார்டை தான் சுற்றி எடுத்தாங்க, சரியா? இது சும்மா எல்லாரும் அப்படியே அந்த பெங்களூர் ஏதோ ஒரு பொண்ணு 10 அப்படின்னாங்க. நான் வந்து உனக்கு ஒன்று சொல்லட்டா, உனக்கு நமக்கு யாராச்சும் ஊர்மிளா ஷர்மான்னு யாரையாச்சும் தெரியுமா ப்ரோ? அப்படி ஊர்மிளா ஷர்மான்னு யாரையாச்சும் தெரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூப் ப்ரோ, உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கானது ப்ரோ. அவங்க இப்போ நேபாளில் இருக்காங்க ப்ரோ. நீங்க அடுத்த பார்ட் 2 கொடுங்க ப்ரோ, லைவ் நான் அவங்க கூட போறேன் ப்ரோ. அவங்க யாருன்னு ப்ரோ தமிழ்நாடு ஏன் லைவ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ, சரிங்களா ப்ரோ? அதுலேயும் ஒரு செம்ம மேட்ரு என்ன ப்ரோ, இப்போ அவங்க இருக்கிறது நேபாள். நீங்கள் அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணி அதை கரைக்க முடியுமோ அதை கலைச்சிருங்க ப்ரோ. ரொம்ப சிரமமான நேரத்தில் நிறையா செஞ்சுருக்கேன், அப்பப்போ நம்மளை கோஆப்ரேட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் ப்ரோ. அதை விட செம்ம மேட்ருலே செம்ம மேட்ரு அதான் என்னன்னா, நீங்கள் ப்ரோ அதாவது உங்ககிட்ட எனக்கு என்ன பயங்கரமாக பிடிச்சது, லைஃப்பில் நம்ம யாருக்காவது விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தங்க அசிங்கப்படுத்தாதீங்கன்னு தலை சொல்லிட்டாரு. ஆனால்
ஒரு விஷயம் என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்ம வாழ்க்கையில நாம யாரையாச்சும் ரொம்ப நேர்மையா நம்புறதை விட நம்மளை யாராச்சும் ரொம்ப நேர்மையா நம்புறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையா வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் வாழ்க்கை. நீங்க என்ன ப்ரோ செம்மையா செய்றீங்க, ஐயோ வேற லெவல் ப்ரோ. அதாவது நீங்க எப்படி எப்படி நீங்க ப்ரோ ஒரு சில பேர்லாம் வந்து அது உங்க கேஸ் ஆரம்பிச்சது தான் ப்ரோ. ஒரு சில பேர்லாம் என் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. அதை விட கர்மாந்திரம் சில வீடியோக்கள் சில ஆடியோக்கள் அனுப்புறாங்க பாருங்க ப்ரோ. கல்லார் ரசிகன் ப்ரோ, நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நான் கோர்ட்ல பாத்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் லைவ் பண்ணி ஏதாவது வெறுப்பேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம மேட்ரே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி செஞ்சு விட்டு போயிடுவேன் நான். கோர்ட்ல நம்ம பார்த்துப்போன்னு முடிவு பண்ணியாச்சு. சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும். சட்டம் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு நியாயம் கிடைக்கும்னு ஸ்டேஷன்ல தான் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க. அப்பெல்லாம் விட்டுறவும் மாட்டேன். எனக்கு 999 பிரச்சனை இருக்கு, 1000 தான் இது. ஆனா இதை முதல்ல போட்டு வேலை பார்க்குறேன். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா, யாராச்சும் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம வந்து லைவ் கொடுப்போம், நம்ம தெளிவா கொடுப்போம், நம்ம அந்த ஸ்டைல்ல கொடுப்போம்னு. நம்ம ப்ளூங்கோன்னு கூப்பிட்டாலும் நம்ம போகக்கூடாது ப்ரோ. அது தப்பு ப்ரோ. நீங்க பாட்டு யோசிக்காம போறீங்க ப்ரோ. அங்க எவ்வளவு பெரிய புதகுழி உங்களுக்கு இருக்குன்னு ப்ரோ. இதுல என்ன ஒரு ஹைட் ஆஃப் த பியூட்டினா, உங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களை நம்பிக்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. நான் எதையாச்சும் இறக்கலன்னா ப்ரோ, இந்த அம்மாவாவது பொறுமையா பேசிக்கிட்டு மீடியாவுக்கு சொல்லிட்டு இருக்கு ப்ரோ. அவங்க ஹிஸ்டரி தெரிஞ்சதுன்னா நீங்களாவே சிலதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் ப்ரோ. அப்படி தூக்கி அப்படி ஆணில மாட்டிடுவாங்க ப்ரோ. இப்பவும் சொல்றேன், எனக்கு 2 விஷயத்துல மேல மட்டும்தான் கவனம் இருக்கு. ஒன்று, நீங்க சட்ட விதிமுறைப்படி டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஒழுங்கா அந்த அம்மா கிட்டக்க என்ன பிரைவேட்டா பேசி செட்டில் பண்ணிக்கணுமோ அதைத்தான் முதல் வேலையா பார்க்கணும். சும்மா எவனையாச்சும் வெறுப்பேத்தி பார்க்கறது. தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் ஐயோ குழந்தைங்க பார்க்குறாங்க. யோ, உனக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டாயா? தமிழ்நாட்டு பொம்பளைங்க, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு பொம்பளைங்க இல்லையா, பொம்பளைங்களே குழந்தைங்களை வச்சிருக்கிற அதாவது குறிப்பா 8-13 வயசுல வச்சுட்டு குழந்தைங்க வச்சிருக்கிறதுங்க. நார்மலா இதுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமையல் கட்டில் இருக்கும் போது குழந்தைங்க சமைக்க விடாட்டி போனை கொடுத்துட்டு போவாங்க. இப்ப ஏதாவது ஒரு தாய்மார்கள் நம்மளை நம்பி போனை கொடுக்க முடியுதா? தமிழ்நாட்டில் பூரா பச்சுன்னு இருக்குது. ஏதாச்சும் ஒருத்தர் ஒரு லேடிஸ் வந்து போனை கொடுக்குற மாதிரி நிலைமையிலையா இருக்கு? ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? யோ, நம்மளை யாராச்சும் கூப்பிட்டா கூட நமக்கு யோ ஷையே இல்லாமல் இருக்கியா? அதான் எனக்கு நிஜமாவே புரியல. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னு தெரியல, அடுத்தவங்க வீட்டில் பார்க்குறாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நீ பெற்றது பார்க்குறாங்கன்றதும் தெரியல. சரி பரவாயில்ல. யோ, தமிழ்நாடு பூரா பொம்பளைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் டிஸ்னியில் அதில் இதுலன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதுவும் ஒன்றும் சத்தியமாக புரியல. இது குழந்தைங்க கிட்ட நம்பி போனை கொடுக்க முடியலன்னு தாய்மார்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்க இந்த வீடியோக்கள் வெளில வருமோன்னு. இங்கே பாரியா, உனக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நீ நேற்று பண்ண அத்தனை ட்ராமா, அதாவது உன்னோடது அந்த ஆஃபீஸே கிடையாது. ரெண்டாவது, உன்னுடைய ஆக்சுவலாக ஒன்று அப்படியே நல்லா சம்பாரிச்சிங்களாமே, ஏகப்பட்டது சம்பாரிச்சிங்களாமே. சார்வாலோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது, அது தெரியுமா? அதை விட ரொம்ப முக்கியம், கடைசியாக நீங்கள் உங்கள் வீட்டு வாடகையை எப்படி கிளியர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறீங்க, 7 வருஷமாக ஒரு பிக்கஸ்ட் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு. என்ன டைட்டானிக் படம் எடுத்தது ஏதோ பாதியில் நின்று போச்சு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் இல்லாமல் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருந்ததா? இதில் நான் ஒரு சோகமான சூழ்நிலையில் குடித்தேன். பட் ரீஹாபிலேஷன் என்றால் ஓ மை காட் அப்படின்றீங்க. நம்மளை யார் ரீஹாபிலேஷன் சென்டரில் சேர்த்து விட்டாங்களோ அவங்களும் அவங்க கொடுக்குற ரெசிப்ட் பார்த்தா ஒத்துப்பீங்களா? பாஸ், உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துறீங்க, திருப்பி நீங்களே வந்து இன்னொரு இன்டர்வியூல அதை மாத்தி கொடுக்குறீங்க. மக்கள் கிட்ட நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல பாஸ், நீங்களாவே நீங்க போய் மாட்டிக்கிறீங்க திருப்பி. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்களோ அதையே 2வது தடவை சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இல்ல ஸ்கிரிப்ட் படியாவது போங்க. ஸ்கிரிப்டும் ஒண்ணுக்கு ஒன்று ஜிக்ஸாக் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேல
நான் ப்ரோ நான் இதை பேசவே மாட்டேன் ப்ரோ. நம்ம உங்களோட அசோசியேட்டு மிஸ்டர் பிரசாந்த் கிருபாகரன் அவரு மேட்டர் நான் பேச மாட்டேன் ப்ரோ. காரணம் என்னன்னா, பிரசாந்த் ப்ரோ வந்து பாவம் விக்டிம். சரிங்களா? பிரசாந்த் ப்ரோ மட்டுமா, உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, உங்களோட அசோசியேட்ஸ் அண்ட் டீம், அவங்கள ஒரு சில பேர் குறிப்பா ஒளிப்பதிவாளர்களில் சில பேர்லாம் வந்து கொலகானில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த சேனல் எங்கேயா தேடி பிடிச்சி லைவ் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா ப்ரோ? மறுபடியும் தெரியாமல் உளறிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. பட் இதை வந்து அவங்களுக்கு ப்ரோ நீங்கள் அழிச்சிடுங்க. இது நீங்கள் யாராச்சும் தேடி கேடி சேனல்காரங்க போயிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ப்ரோ, இந்த உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ப்ரோ. சரிங்களா? நாமளா சிலதை வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு வந்து பண்ணக்கூடாது. அது நமக்கு தேவையே இல்லாதது. நமக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்க, அதாவது நாம் செய்கிறது கரெக்டு இல்லை, இது மாதிரிலாம் பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஃபேவராக ஒருத்தன் பேசல அப்படின்ற அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் க்ரௌடை நம்பி ஏகப்பட்டதெல்லாம் வெளிலலாம் வார்த்தையெல்லாம் விட்றாதீங்க. சரிங்களா? இங்கே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிறத வந்து நிறையா பேர் கவனிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் எல்லாத்தையெல்லாம் பேசிடலாம் முடியாது. ரொம்ப நிதானமாக ஜாக்கிரதையாக பேசணும். அதை விட நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த குடும்பத்தை ஹர்ட் பண்ணணும், இவங்களை அசிங்கப்படுத்தணும், சீப்புன்னு சொல்கிறதும், பணம் கேட்குறதும், 5 லட்சம் இல்லையா, 5 லட்சமாக கேட்டாங்களாம். இதுக்கு ஸ்பூன் ஃபீடு வேற. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இதை சொன்ன உடனே அதுவும் கேஷாக தான் வேணுமா, நான் மாங்காவான்னு கேட்குறீங்க பாஸ். நீங்கள் மறந்துட்டீங்க. அதுக்கு முதல் வாரத்தில் ஒருத்தங்க 40,000 rupees என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் என்ன முருங்கா சிப்ஸா? மார்க்கெட்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை. இது எனக்கு சத்தியமாகவே புரியல. இது என்ன உங்களுக்கு வந்தா என்ன, இது எனக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. இல்லை கேட்குறேன், ஒரு விஷயம் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்த, சரிங்களா, அப்படின்னா அது கவுண்டர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும், யாரு வேணாலும் பேசுவாங்க. அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு தைரியமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றீங்க, உங்களுக்கு நாங்க கெத்தா ஒண்ணு செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு தானே செய்றீங்க. சிறப்பான செயல் தான். நான் உண்மையிலே சொல்லிட்டேன், நல்லா சத்தியமா காண்டாயிட்டேன். காண்டுனா சம காண்டு. உங்களுடைய அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ரீச்டு, இன்ஃபேக்ட் டார்கெட்டாவே ரீச்டு, செம்மையா காண்டாச்சா, அதெல்லாம் கரெக்டு. ஆனா காண்டு எப்பவுமே திருப்பி ஒன்று காட்டும் தெரியுமா, அது காட்டுன்னு காட்டும், சும்மாலாம் காட்டாது. இந்த தேவையில்லாத வேலை பண்றது, இந்த தேவையில்லாம ஒரு குடும்பத்தோட இருக்கிறது, அதை சிதைக்கிறதுக்காக ஒன்று பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே அவங்க 5 லட்சம் கேட்டாலும் உங்களால 5,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் ப்ரோ இப்படி பயங்கரமாலாம் பேசுறீங்க? ஒவ்வொரு திறமையும் என்னுடைய தாய் கிட்டக்க போய் தான் நான் இருந்தேன்னு. ஏன் ப்ரோ ஏதாவது ஒரு இன்டர்வியூல உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அக்கா யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து உங்க அந்த தியாக உள்ளத்தை வெளில பேசுறது, அந்த தியாக உள்ளம், அந்த நல்லுள்ளத்தை எடுத்து வெளியில விடுறது, ஒரு டைம் இது என்ன காஃபி வித் டிடி ஷோவா? இந்த அம்மாவை மட்டும் 15 மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்க என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்க. இது என்னது உட்டாலகடி பொங்கா இருக்கு, நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இதை தான் ரெக்கார்ட் பண்ணி இதுல போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க இந்த ஒரு சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் மறுபடியும் பாருங்க. இதுல உங்களோட புட்சாலித்தனம் என்னன்னா, அதையும் பண்ணி திருப்பி உங்க சேனல்ல போட்டு அதையும் மறுபடியும் காசை கேபிட்டலைஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இங்கதான் நீங்க வந்து மரண மாசு. எனக்கு என்னன்னா, அவ்வளவு அதப்புல இருக்கு பொம்பளைங்களை பார்த்தா. நீ நான் வேணா பேசுவீங்க, நான் வேணா பண்ணுவீங்க, இதுல நக்கல்லாம் பண்ணுவீங்க. அதாவது ஒரு அஃபேரை இவ்வளவு லீகலா லைவ் பண்ணது தமிழ்நாட்டிலேயே. அதாவது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏன் இன்னைக்கு 4 மணிக்கு ஷோன்னு ஆயிப்போச்சு விதி. 4 மணிக்கு இந்த லைவை வச்சேன் தெரியுமா? கனடால இருக்கிறவனுக்கு விடியணுமா, சிங்கப்பூர்ல இருக்கிறவன், மலேசியால இருக்கிறவன், இவங்க இத்தனை பேர் இந்த லைவை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க லைவ் பண்ணுங்கன்றாங்க. நாடே பார்க்குது அறிவு கட்டத்தனமா. ஒரு லைவ் ஒரு குடும்பத்தை வெறுப்பேற்றுறதுக்கு, அதை வெறுப்பேற்றி அந்த குடும்பம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும், அந்த முடிவு வந்து நமக்கு சாதகமாக்கிக்கலான்னு.
கேட்க ஆள் இல்லை. சேட்டை செய்வோம் சேட்டை நாலா பக்கமும் செய்வோம். நீ இன்னும் ஒரு லைவ் கூட என் கூட லைவ் யார் பேசுறாங்கன்னு மட்டும் பாரு. என் கூட யார் பேசுறாங்கன்னு பாரு. இங்க பாரு, நான் லைவ் போற ஆள் கிட்ட பேசினாங்கன்னா நீ யோசிச்சே பார்க்க முடியாத அளவு. இங்க பாரு, வரதா புயல் கூட ஒரு அடி தான், அங்கெல்லாம் ஊழ்ந்துன்னா பிரிச்சிடும். அப்படி உணும். பல உண்மை தெரியாம உன் கூட நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்களை உண்மை தெரியாம போது உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை நீ வேகமா பண்ணிக்கோ. ஐ மீன் டு சே, உன்னோட இன்சூரன்ஸை பெருசா வச்சுக்கோ. ஜாக்கிரதையா விளையாடணும். சரியா? என்ன சொன்ன நீ? அந்த இன்டர்வியூல ஒரு 3 மேட்டர் சொன்ன தெரியுமா? நான் வந்து என்னது, நான் ஒரு ஜென்டில்மேன், நான் ஒரு மானஸ்தன், நான் ஒரு நல்ல அப்பா. நீ ஒரு 3 மேட்டர் சொன்ன, 3மே போய். அது மொத்தத்தில் விட்டுரு. இந்த 3 மேட்டர் சொன்ன, இந்த 3மே போய். யோ, நீ ஜென்டில்மேன் நீயே சொல்லிட்டு இது என்ன? இது எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. அடுத்தது, நான் ஒரு நல்ல அப்பான்னு. இது சொல்லக்கூடாது தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேளு. கால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் லைவ் போயிட்டு இருந்திருக்கு போல் இருக்கு. அப்போ ஜான் கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நான் லைவ் போகிறேன், நீ கவலைப்படாதப்பா, ஆனால் நேற்று பேசுறதை நினச்சி நைட் அழுத போல் அழுதுகிட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவை வச்சு செய்யுங்கண்ணே அப்படின்றான். நல்ல அப்பா பாணி, ரொம்ப நல்ல அப்பா பாணி. எங்கள் அப்பா, அதாவது உன் புள்ள நேற்று பூரா நீ பண்ணதை பார்த்து வேதனையிலே உட்கார்ந்துருக்காங்க ஒரு குடும்பம். நல்ல அப்பா. உனக்கு புரிகிற மாதிரி மறுபடியும் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். ஒருத்தன் நல்ல புள்ளன்னு தாய்கிட்ட பேர் வாங்கணும், ஒருத்தன் நல்ல புருஷன்னு பொண்டாட்டிகிட்ட பேர் வாங்கணும், ஒருத்தன் நல்ல அப்பன்னு பொண்ணு இல்லை பொம்பளைங்க கிட்ட பேர் வாங்கணும். அதுதான் பேரு. சரியா? நீ என்ன பண்றன்னா ஆக கேவலமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை நீ பண்ணக்கூடாது. அது வந்து உண்மையிலேயே சொல்றேன், உனக்கு அது அசிங்கமாவே தெரியலையா? எனக்கு நிஜமாவே தெரியல. யாராச்சும் நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் ஒருத்தங்களை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இது ஓ இன்டென்ஷனாகவே இருந்தாலோ, இது வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு. இதில் வேற கூகுளே தேடிக்கிட்டு இருக்கு எங்க பீட்டர் பால். எனக்கு தெரிஞ்சு பாளையங்கோட்டை, வேலூர், சென்ட்ரல், சாரி புழல், இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு தேடுது. எனக்கு கூகுள் தேடுதான்னா எனக்கு தெரியல. இல்ல ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல நீ வந்து நேத்து பண்ணும்போது எல்லாருக்கும் அவ்வளவு கோபம் வரும்னு உங்களால டெஃபினட்டா கெஸ் பண்ண முடியும். அதான் கெஸ் பண்ணலாம் இருக்கலாம் முடியாது, அவ்வளவு நல்லா கெஸ் பண்ண முடியும். அப்படி தெரிஞ்சும் உனக்கு தோணல இந்த மாதிரி யார் என்ன காண்டாய் வெறுப்பாய் செம்ம எரிச்சலானாலும் பரவாயில்ல, ஆனா நாம எல்லாரையும் செய்வோம்னு செஞ்சு இல்ல. செய். நீ கடைசியா ஒரு ப்ரொடியூசரை ஏமாத்திட்டு இருக்க பத்தியா? அந்த மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். அந்த மனுஷன் நிஜமாவே ரொம்ப தங்கமான மனுஷன். சரியா? நீ சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. யாரோ ஒருத்தன் கனவுக்கு தான் சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்ன்றது இன்னைக்கு உலகத்துல அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடைக்காது. அவன் கஷ்டப்பட்ட காசை அவனை ஏமாத்தி தான் நீ எடுக்கிறன்னு தெரிஞ்சோம் அவன் உனக்காக கூட நிற்கிற நிலைமையில இருக்கிற அந்த மாதிரி தயாரிப்பாளரோட கண்ணீர்ல வாழ்ந்துடாத. அது ரொம்ப கஷ்டம். நீ ஏகப்பட்ட பாவத்துல ஏற்கனவே இருக்க. இதெல்லாம் செய்யாத. இது ரொம்ப 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 தவறு. அதை வந்து நியாயப்படுத்துற விதத்துல ஒரு இல்லை. நான் ஒன்று கேட்குறேன். நீ வந்து ஒரு மேட்ரு சொல்ற. நான் டெய்லி வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்தால் டெய்லி யாரோ உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நமக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்டா ஏன் வீட்டில் இருக்கீங்க? சார் என்ன வீட்டுக்குள்ளே வந்தாலே பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு சார் செவனேன்னு இருக்கிற சார் மேலே ஏன் இப்படி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் விழுகுது? எனக்கு அது நிஜமாவே புரியல. அவ்வளோ நல்லவர் நீங்கள் இல்லை? அவ்வளோ நல்லவரா நீங்கள்? இல்லை நான் கேட்குறேன், சும்மா இருக்கிறதுக்கு உங்களை வந்து கூப்பிட்டு ஐயோ சட்டா டெய்லி 10 பேர், அதுக்கப்புறம் எப்படி 2 மணி வரைக்கும் தான், 2 மணிக்கு மேலே தான் நம்ம கிரியேட்டிவே வேற லெவலில் போகும். அப்படி இருக்கிற நேரத்தில் சந்தேகம் சபா. இதுக்கு நான் முதலே சொன்ன பதில் தான் என்னன்னா, இந்த பதில் இந்த மாதிரி பேசும்போது மட்டும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசணும்.
நம்ம உலகத்திலேயே ஆக்சுவலாக ஒரு 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 பொசசிவ்ல சந்தேகப்படுறத சொல்ற அந்த ஆங்கிள் நீ கன்வே பண்றியோன்னு ஒரு செகண்ட், அதாவது உன்னோட நேத்தோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த ஒட்டுமொத்த மக்கள் உன்னை பார்க்கும்போது அடடா இவனுக்குள்ளேயும் இவ்வளவு சோகங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், சே ஒரு பக்கமாகவே நம்ம நின்றுட்டோம். ஒரு பொம்பளைன்றதுனால அந்த ஒரு பொம்பளைக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கோமே, சே அது ரொம்ப தப்பு, இந்த மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி உன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கொய்யால நான் வந்து நீ என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோ, ரிலீஸ் மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் கூட இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப 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 வருத்தப்படுவாங்க அவங்க. அது நமக்கு தேவையே இல்லாதது. இது நமக்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சு நாம் அதை பண்ணவே கூடாது. அது நமக்கு அவசியமும் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய லைஃபை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை நீங்க போய் பர்சனலாக பண்ணுங்க. அவங்களையே அஃபெக்ட் பண்றீங்க, அவங்களையே வந்து தாக்குறீங்க, அவங்களையே அசிங்கப்படுத்துறீங்க. பொண்டாட்டியை வந்து ஒரு பெரும் சபையில் விட்டு கொடுத்தவன் வாழ்ந்திருக்கானா? எங்கேயாவது வரலாறுல பார்த்துருக்கியா? பெரும் சபையில் நீ இருக்கு இல்லை, அவ்வளோ பெரிய ஓப்பன் கிரவுண்டில் வந்து அவ்வளோ டேரிங்காக நீ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, ஏகப்பட்ட பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஆட்கள்லாம் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய மில்லோனருங்க பார்க்குறாங்க, இண்டஸ்ட்ரி ஆட்கள் பார்க்குறாங்க. யாரும் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சொல்ல, பெரிய பெரிய ஆட்கள் பார்க்குறாங்க. எனக்கு வர ஃபோன் காலில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. ஒரு அம்மா வந்து தன்னோட லைஃப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதோ போராடுறாங்க. ஓகே, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும். அந்த 1000 விஷயம் இது என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக சொல்கிறீங்களா நீங்கள்? அப்படி என்ன உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா உங்ககிட்டக்க ஒரு கண்ணியமான அவுட்கம். எப்படின்னா வெளியில் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு நினச்சது என்னன்னா, நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு, நீங்கள் மறுபடியும் ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணிட்டு உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ல நீங்க வெளியில வந்துட்டு இங்க பாருங்க, மீடியாவில் நீங்க எல்லாருமா சேர்ந்து நான் வெளியில வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணதுனால நான் இப்போ வெளில வந்திருக்கேன். இது வந்து முற்றிலும் என்னுடைய பர்சனல் விஷயம். ஸோ நான் இதில் யாரும் தலையிடாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சட்டமயமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுடைய டாப்பிக்கை நீங்கள் இனிமேல் ஃபர்தராக பேச வேண்டாம், இதை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு இன்டர்வியூவை கொடுத்துட்டு எல்லாரையும் இத்தோட ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தா அது ஒரு டீசென்டான, டிக்னிஃபைடான, டகாரத்தான இன்டர்வியூ. அது நீ என்ன பண்ணுவேன்னா ஒத்துமொத்த நீ பண்ணதை நான் உடனே சொல்றேன். சட்டம் பார்க்குதுல, நான் எத்தனை லேடி லாயர்ஸ் பார்க்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்க்குறாங்க? சங்கத்தில் இருந்து மாதிரி சங்கத்தில் பார்க்குறாங்க, பார்க்கல, அதெல்லாம் செகண்டரி. நான் உடனே ஒன்று கேட்குறேன், நீ ஒரு அஃபேர் வச்சிருக்கேன்றது தமிழ்நாடு பூரா தெரியும். ஏன்னா நீயே சொல்கிற மேரேஜ் பண்ணலன்னு. ஸோ நீங்கள் லிவிங் டுகெதர் ஆப்ஷனில் இருக்கீங்க. சட்டப்படி நீ இருக்கல, இதெல்லாம் விட்டுடு. டைவர்ஸ் வாங்கல, உங்க விஷயம் நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. நாடே பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் பண்ணும் போது அது எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன், அது எத்தனை பேருக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். அதெல்லாம் நச்சுன்னு பண்ண ஒருத்தன் பண்ணி வீடியோவே விடுறான், பச்சைன்னு கலாட்டால ஒரு வீடியோ போட்டு அதை உடனே எடுத்தீங்களே, அதெல்லாம் மற்றவங்க ரெக்கார்டே பண்ண மாட்டாங்க. இல்லை கேட்குறேன், அது என்ன பாஸ்? நான் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க வந்து 30 செகண்ட் வெளில வந்தாலே என்ன பண்ணுவீங்கன்னு. அது ஒரு பெரிய வீடியோ, நீங்க கொஞ்சம் சேட்டை அதிகமாக தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். அந்த சேட்டையை சிறப்பாக தான் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்கு நிஜமாவே தெரியலையா அது வந்து எல்லாரையுமே வெறுப்பேத்துதுன்னு, உண்மையிலேயே எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணுது அந்த மாதிரியான பிஹேவியர்னு. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்காத ஒரே ஒரு அசிங்கம் என்னன்னா, அதாவது ரொம்ப இதுவா சொல்றீங்க, அதாவது ரொம்ப ரொம்ப தப்பா ஒரு விஷயம் சொல்றீங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அது சம்திங், அது எனக்கு சொல்ல தேவையில்லை பாஸ். நான் மறுபடியும் சொல்றேன், பர்சனலாக போய் இவங்களை பற்றி கழுவி கூட உங்கள் வீட்டுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இவங்க எப்பவும் வெளியில் வந்து உங்களை பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள பேசுகிறதோடைய கிரவுண்ட் ஒரு இன்டர்வியூவாக இருக்கணும். அப்படி இல்லை இது மாதிரி தான் நடக்கும்னா இது மாதிரி நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், வெறுப்பேற்றணும். நீங்கள் சொல்கிறீங்க வாழவே கூடாது, அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்னு. நீங்கள் பண்ணுறது என்ன? சரி, நான் உடனே கேட்குறேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனவங்க அதெல்லாம் சொல்லி 7 வருஷமா அதெல்லாம் விட்டுட்டு போயாச்சே, உடனே போய் ஒரு டைவர்ஸை கொடுத்து நீங்கள் அந்த கதையை அப்போவே முடிச்சு விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்கள் அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் 7 வருஷம் கழிச்சு ஒரு மேரேஜாக யோசிச்சுட்டு போகிறதுக்கு பதில் நீங்கள் டைவர்ஸை கொடுத்துட்டு வெளில வந்துடலாமே. அதுலேருந்து எப்பயோ கொடுத்துட்டு வெளில வந்துருக்கலாமே. யாரும் உங்களை ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது.
இல்லை இது உங்களுக்கு எனக்கு என்ன ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா, இந்த அஃபேரை வந்து நீங்கள் குளோபலைஸ் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒன்று அது ஆக்சுவலி இட் இஸ் கெட்டிங், ஒருத்தங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உலகத்தையே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரி ஓகே, ஒரு லெவல் இல்லை, ஒரு என்ன பண்ணுறோம் என்ன அநியாயம் பண்ணுறோன்றதுக்கு ஒரு 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 அளவில் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கேபிட்டலைஸ், அதாவது மானிட்டரியா கொண்டு வர்றதுக்காக சில விஷயங்கள் நீங்க வெளி உலகத்தில் வந்து ஒரு தப்பான ப்ரீச் பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு ராங் வேல டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப 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 தப்பு. உங்களுக்கு அதாவது வெக்கமே இல்லாமல் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னீங்க, அது எனக்கு கேட்கும் போது எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கு, யார் வாழ்க்கையிலும் இல்லை. ஒன்னே ஒன்று ஒரு ஒரு எப்படி சொல்றது, வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்தவங்களில் 7 வருஷம் பேசல, 10 வருஷமோ 7 வருஷமோ பேசுகிறோம் பேசலை. ஆனால் எதா இருந்தாலும் அந்த 2 குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பேன். அதை தாண்டி அதுதான் உங்கள் ஒய்ஃபு லைஃபு. அதுக்கப்புறம் வேணான்னு இன்னொரு லைஃப் தேடுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அது சட்ட ரீதியாக முடிவு பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி பப்ளிக் மேடையில் வந்து ரொம்ப ஷோகேஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வர வேணாம்னு நினச்சதை விட நேற்று வந்தது மிகப்பெரிய தவறு மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு, இது வந்து எவ்வளோ பெரிய தூண்டுதல் தெரியுமா? யாரை வேணாலும் எங்களை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க, எங்களை வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் அது. இல்லை ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு விட்டுட்டு போய் வாழ்க்கையை நினச்சி இவ்வளவு வருத்தப்படுற உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா அந்த 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் இருக்கிற எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு அந்த பொம்பளை உட்காந்து சம்பாதிக்குது. அது இதை விட 2 மடங்கு உட்காந்து அழுகலாமா அந்த பொம்பளை? உங்கள் ஒய்ஃபை தான் சொல்கிறேன், 2 மடங்கு உட்காந்து அழுகலாமா? 2 பிள்ளைங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளையா ஒரு புருஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பொண்டாட்டி 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நான் எப்படி என் பிள்ளைய வச்சு காப்பாற்றிக்கிறேன்னு ரோஷத்தில் உட்காந்து சண்டை போடுற பொம்பளை. அப்படியே அவங்க வந்து 5 லட்சம் கேட்குறாங்க, 5 லட்சம் கேட்குறாங்க, 25 லட்சம் கேட்குறாங்க. என்ன கருமமோ அதான் அவங்க புருஷன்கிட்ட கேட்குறாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட்டு. 20 வருஷம் இருந்ததுல நான் 7 வருஷம் பேசல. இது என்ன ரெனிவல் இன்சூரன்ஸா? இல்லை கேட்குறேன், அசிங்கமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மறுபடியும் சொல்கிறேன், புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பீரியட் வரைக்கும் தான் பொம்பளைங்க வந்து புருஷனுக்காகலாம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க தான் அவங்களுக்காக தான் இருக்க முடியும். பிள்ளைங்க தான் ஃபுல் டைம் ஃபோக்கஸில் இருக்கும். எப்படியாவது அவங்கள கரை சேர்த்தி நம்ம வாழ்க்கை பிள்ளைங்களோடய அப்படியே போயிடலாம், நமக்கு வாழ்க்கை சரியாக அமையலன்னா நினச்சி வாழ்கிற பொம்பளைங்க தான் ஜாஸ்தி. சரி, அதுக்கு மேலே ஒரு ஆம்பளையா வெளியில் போய் கஷ்டப்பட்டு வெளில வந்து ஏதோ பிடிச்சி அப்படியே அடுத்தது அதை பண்ணி இதை பண்ணி என்ன சொல்கிறது, நான் இப்போ எனக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு, தேசாந்திரத்தில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு போய் உட்காந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவ்வளோ ஸ்பேஸ் பொம்பளைக்கு இருக்கா? போகிற இடம்லாம் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்ற அளவுக்கு பொம்பளைக்கு ஸ்பேஸ் இருக்கா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு சண்டை போட்டு ஒரு புருஷன்கிட்ட இருந்து வந்துட்டா அந்த ஒரு தடவை மட்டும்தான் ஆண்கிட்ட இருந்து பிரச்சனை. அதுக்கப்புறம் அதிகமாக இன்னொன்று வீட்டு பொம்பளைங்கள்லேருந்து சொந்தக்காரங்க பொம்பளைங்கள்லேருந்து ஏகப்பட்ட லேடிஸ் கிட்ட தான் பிரச்சனை. அதுக்கு போக இது அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணி ஒரு சொசைட்டியில் வாழணும்னா அதில் மேல் கூட பிரச்சனை. 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை வரும்ன்றத கொஞ்சம் கூட யோசிக்காம எந்த ஒரு ஒரு உள் உணர்வு பாசம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு வந்து ஒரு பப்ளிக் மீடியாவில், அதாவது நோ மேட்டர் அது உங்கள் ஒய்ஃபாக இருந்தானே யாராக இருந்தா என்ன, நான் பப்ளிக் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த பப்ளிக் கேட்பாங்க. எப்படி தெரியுமா? என்ன மாதிரி பேசுகிற ஒரு லூசு கிட்ட வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இதுலேயோ வந்து கேட்பாங்க என்னென்ன, திஸ் இஸ் ஹர் தேர் ப்ரைவேட் பர்சனல் லைஃப், திஸ் இஸ் வாட் தேர் டெசிஷன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு வேலையே இல்லையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையை வெளியில் எடுத்து ஒரு வெளியில் அது ப்ராட்காஸ்ட் ஆகி அப்படி அந்த பிரச்சனைக்கு பேசுகிற
ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெளில எடுத்து பேசுகிறோன்னு. அப்படி வெளில எடுத்து பேசும்போது அவங்களுக்கான கருத்துக்கள், அதாவது நானோ அவங்களோ பேசுகிறதுலேருந்து 2 விதமான கருத்துக்கள் வரும். அப்படி வர்ற கருத்துக்கள் உடன்பட்டு போகிறவங்க, உடன்படாமல் போகிறவங்க, இது 2த்துக்குமே சம்மதம் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு. எப்படி? கோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பாசே, ஒரு டெய்லி பிரச்சனையை புதுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டைப் பண்ணுவான், கோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ். எப்போ பார்த்தாலும் நாங்கள் இதே பார்த்துட்டு இருக்கிறதா, எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூஸ் வேணும். நீ வேடிக்கை தானே பார்க்க போகிற, எப்படி பார்த்தாலும் நீ வேடிக்கை தானே பார்க்க போகிற. நீ எதுக்கு என்னையை மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் கேள்வி கேட்குறேன்னா, இங்கே இப்போ நான் பேசுகிறது எனக்கு ஒரு நான் பேசுகிறதுலையோ யார் பேசுகிறதுலையோ ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றவன் டைப் பண்ணனா அவன் கிட்டக்க நல்ல மனசு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே பேசினவன், அப்படியே டைப் பண்ண கமெண்ட்ஸை ஒருத்தன் வீடியோவாக வந்து போடுறான். நான் நிறைய வீடியோக்கள் இப்போ பார்க்குறேன். அவன்கிட்ட நல்ல மனசு இருக்கு, நல்ல மனுஷனாக இருக்கான்னு அர்த்தம். ஆனால் அதே பிரச்சனைக்காக இருக்கிற எல்லா வேலையும் விட்டு அது பின்னாடியே நின்று என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு பின்னாடி நிற்கிறவன் தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு சிறந்த அடையாளம். நான் நல்ல மனுஷன். நீ ஒன்னெல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு நான் யோக்கியனான்னு கேட்டேன்னா சத்தியமாக நான் உன்னை கேள்வி கேட்குற அளவுக்குலாம் நான் யோக்கியம் கிடையாது. ஆனால் உன்னை கேட்கக்கூடிய எல்லா யோக்கியத்தன்மையும் என்கிட்ட இருக்கு. பொதுவாக நான் யோக்கியனான்னு கேட்டால் உன்னோட கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப 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 யோக்கியன். உன் அளவுக்கு கேவலமான ஆள்லாம் நான் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனையில் நான் தலையிட்டதுனால என்னை எவ்வளவோ பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க. எனக்கு யாருன்னே தெரியாதுயா. உன் குடும்பம்லாம் எனக்கு அவசியமே கிடையாது, தேவையும் கிடையாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். எனக்குனே அவ்வளோ ஆக்குற. ஏன்னா ஒருத்தனுக்கு டெய்லி, அதாவது எப்படி சொல்கிறது, 100 பிரச்சனைக்கு டெய்லி குரல் கொடுக்குறான் பாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 100 தடவை குரல் கொடுக்குறான் பாரு. அவன் வீரன். அதில் ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனையே பின்னாடி போய் அந்த பிரச்சனையை முடிக்கிறான் பார், அவன் மனுஷன். நான் மனுஷன், நல்ல மனுஷன். 100 பிரச்சனைக்கு எனக்கு குரல் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா இண்டஸ்ட்ரியிலேயும் தான் இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியிலாம் இல்லாமலாம் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. வெளியில் தெரியாது. உங்களுக்கு மீடியா பூரா பெருசாக தெரியுது. சாதாரணமாக வெளில போயிட்டு இருந்தேன், என்ன உள்ளே தூக்கி உள்ளே விட்டீங்க. உள்ளே விட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்னு உட்காந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். நீங்கள் நினச்சிங்கல்ல, நான் உங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத ஆள் தெரியுமா? நான் அவசியமே இல்லாத ஆள். நான் எனக்கு தேவையில்லாமல் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா நானே பேசாமல் போயிருப்பேன். இவ்வளோலாம் உள்ளே வந்திருக்க கூட மாட்டேன். ஆனால் இவ்வளோ உள்ளே வரணுன்றது விதியா என்னன்னு எனக்கு தெரியாது. நீ பண்ணுறதுலையே மிகப்பெரிய தப்பு, யாருக்கோ வெறுப்பேற்றணும்னு உன்னை நம்பி இருக்கிற ஒருத்தங்களை ஒரு பெரிய உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. அதை பண்ணாத. நான் திருப்பி சொல்கிறேன், அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். ஏன்னா நீ எதிர்பார்க்கிறத விட ஏகப்பட்ட ஆதாரங்கள், ஏகப்பட்ட எவிடன்ஸ் உன்னை சுற்றி இருக்கிறவங்க, நீ இப்போ உன் ஆஃபீஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் விடு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தெரியாட்டி அதனால் யாருக்கு என்ன லாபம் வேணுமோ அவங்களுக்கு தான் அதை பார்க்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த லைஃப்பை தக்க வைக்கணுன்றதுக்கு என்ன நோக்கம்ன்றது நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. உன் கூட யார் நம்பி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இது கம்ப்ளீட்டாக விசாரித்து தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு உங்கள் பிரச்சனை கோர்ட்டில் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கோர்ட்டு பக்கமே இல்லை. கோர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அது அங்கே தான் போக போகுது. இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்கள இன்னும் வெறுப்பேற்றுறது, இல்லை அசிங்கப்படுத்துறது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து இந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். அப்படி பார்க்குற மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் ஹர்ட் பண்ணுறது. நேற்று ஒரு அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அக்ரெசிவாக பேசியிருந்தாங்க. அவங்களா இருக்கட்டும், இல்லை நிறைய பேராக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. ஸோ சட்ட ரீதியாக நான் வந்து எலிசபெத் ஹெலன் அவங்களுடைய ஒரே ஒரு நேர்மையை எந்த இடத்துல பாராட்டுறேன்னு தெரியுமா? அவ்வளவு அசிங்கமாக உன் கூட இருக்கிறவங்க அவங்கள விமர்சனம் பண்ணாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுனாங்க, தப்பாக சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சொன்னாங்க அவங்களுடைய புருஷன் நீங்கள் இருக்கிற இடம் அவங்களோட இடம், அவங்களால தான் நீங்கள் இருக்கீங்கன்றதையும் தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு சட்டப்படி ஏகப்பட்ட செக்ஷனில் உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே அவங்களால கேஸ் கொடுக்க முடியும், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் அவங்க டீசெண்டாக இந்த கேஸை உங்கள் கூட மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணலை. ஏன் தோணலைன்னா அவங்க இயல்பாகவே நல்லவங்க.
என்ன கூட தான் பாடி ஷேமிங் பண்ணாங்க, அதை பண்ணாங்க. என்னாலையும் கொடுக்க முடியும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்கள் ரூட்டில் வரவே இல்லை. என்னை கேட்டிங்க, நான் திருப்பி கேட்டேன். என்னை கேட்டிங்க, திருப்பி நான் கேட்டேன். இங்கே கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அடுத்தவங்க லைஃப் யாராச்சும் கேட்டாங்களா, இல்லைங்க அந்த விஷயம் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இல்லை கோர்ட்டு ஓப்பன் ஆனோ போயிட்டுருக்கு, சட்டப்படி என்னவோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி தான் சொல்லணுமே தவிர அப்படியே பூட்டி வச்சிருக்கிறது என்னுடைய இதயம், பரோட்டா பிசைஞ்சது மவுண்ட் ரோடு, இந்த மாதிரிலாம் டைலாக்லாம் வேணாம். அது செம்மகாண்டாகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து உழுகுல வச்சு விளையாடுங்க, இல்லை இந்த இஷ்யூ முடிச்சுட்டு பண்ணுங்கள் தாராளமாக. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி இது சும்மா இருக்கிறவங்கள வெறுப்பேற்றுறதுன்றது அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, எல்லாருக்கும் ஹர்ட் ஆகுது. இது வந்து ரொம்ப ராங் டைரக்ஷன் அண்ட் ராங் டிவியேஷன். தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் இதை பண்ணும் பட்சத்தில் this really hurts. மறுபடியும் சொல்கிறேன், நேச்சுரலி இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நீங்களும் மக்கள்கிட்டையும் என்னென்னா சும்மா இதே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு தாங்க இது மீடியா வந்து சென்சேஷன் ஆக்குது, இல்லை மீடியா வந்து இது பண்ணுது, என்ன சொல்கிறது, இதை வச்சு அதை பண்ணுது இதெல்லாம் பேசுகிறது பைத்தியக்காரத்தனம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். மீடியா வந்து அவங்க இந்த பாயிண்ட்டை கேட்கல, இதெல்லாம் முட்டுருங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து கடைசியாக அவங்க வந்து எனக்கு நியாயம் கிடைக்குமான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. நியாயம்லாம் கிடைக்கும், நியாயம்லாம் உடனே கிடைக்காது. அதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நாம் இருக்கோம். அப்படி அந்த நியாயமான ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை முடியலைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கள இந்த நக்கல் பண்ணி பேசுகிறது, இது பேசிக்கலாக எனக்கு ஒரு தாட் இருக்குது. என்னென்னா, அதாவது யாரோ உங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய கருத்து உடன்பாடு இல்லைன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ எனக்கு கோவப்பட்டுச்சு, அந்த வீடியோ மேலே இருந்த அந்த கோவத்தில் எதிர்கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சு, அப்படி தான் பிரச்சனை போச்சு. எப்படி என் வீடியோ பார்த்தோனோ உங்களுக்கும் அது மாதிரி கோபம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ என் வீடியோவை பார்த்துக்கிட்டு அதே உரிமை தான் எனக்கு நான் பார்க்குற ஒரு வீடியோ பார்த்துட்டு பேசுகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ரெண்டாவது விஷயம், பப்ளிக்காக ஷோ கேஸ் ஆகிறதுனால தான் எல்லாருமே we are getting irritated and we are getting frustrated. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி அசிங்கம்லாம் பப்ளிக் ஷோவில் வச்சு இந்த மாதிரி கிஸ்ஸோ இல்லை மற்றவங்க விஷயமோ பண்ணி அடுத்தவங்களை அதில் யாருக்காவது ஏதாவது உயிர் சேதாரம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் திருப்பி வராது. இந்த விளையாட்டு வேண்டாம். பல பேர் இதை பார்க்குறாங்க, பல பேர் இதை பார்க்குறாங்க. இதை வந்து மேலும் மேலும் ஒரு காம்ப்ளிகேஷன், எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த லைவ் மூலியமாக சில பல சின்ன விஷயங்கள் உண்மைகள் சொல்லியிருக்கேன். இது மேலும் அடுத்த லெவலுக்கு வேறு ஏதாவது தவறாக போகும் பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும்போது ரொம்ப ஷாக்கிங் இருக்கும். ரொம்ப திடுக்கிடுமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக போகிறதுக்குலாம் எனக்கு இஷ்டமே இல்லை. பட் பெர்ஹாப்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தங்க மீடியாவில் வந்து குரல் கொடுத்து, அதாவது மீடியாவில் வந்து குரல் கொடுத்து உதவி கேட்குன்றது யாரும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காவது ஒரு தைரியம் இருக்குது. அவங்க பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி உலகமே பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் நியாயம் கிடைக்கும்னு நம்பி ஒன்று கத்துறாங்க. அதுக்கு மாரலாக மென்டலாக அவங்களுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி அண்ட் எபிலிட்டி வேணும். தனியாக ஃபைட் பண்ணுறவங்க, மற்றவங்களுக்கு வந்து மீடியாவை பல தடவை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கும். மீடியாவில் அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்கும், எவ்வளோ டயர்டாக இருக்கும், எவ்வளோ மென்டல் பெயினாக இருக்கும். இதுவும் மீடியா கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும், நல்ல விதமாக செய்ய முடியும், அது மனசார செய்ய முடியும்னா யூ கைஸ் ட்ரை சப்போர்ட்டிங், ட்ரை டு கெட் த justice for her in all the way, which I am supporting in my own way, whereas I believe that this will take it to the next level, I believe. ஸோ இல்லை இவங்க பண்ணுறதெல்லாம் காமிச்சு நம்ம மக்களை பயங்கரமாக வெறுப்பேற்றுவோம், இப்போ இதுதான் டிஆர்பி கண்டென்ட் இல்லை, இதுதான் நியூஸு அப்படின்லாம் பண்ணி இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் போக்கரோ பப்ஜியோ லூடோவோ ஏதோ ஒன்று விளையாடினீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நல்லா இருக்கும் கர்மா மாதிரி தான். ஏன்டா இதை செஞ்சோன்னு நமக்கே அது திருப்பி அடிக்கும். அது எப்போ அடிக்கும் தான் நமக்கு தெரியாது, நிச்சயம் அடிக்கும். ஸோ இது மூலியமாக
Mr. Peter Paul, I'm directly telling you, you have enough problem. You have enough problem you recreated and kept. வெளியில் பயங்கர லெவலில் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா உங்கள் கதை அதோ கதி. பீட்டர் பாலுக்கு கன்ஃபார்மாக பாலுன்றது தான் நான் இந்த இந்த விஷயங்கள்லாம் அவங்க காதுக்கு போகணுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டி. மற்றபடி ஐ பிலீவ் இந்த இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு பீட்டர் பாலை இப்படி பேசிட்டேன்னு, எம்மா பிரியங்கா ரூத் உனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு உங்க கூட இன்டர்வியூவே கொடுத்துருக்கக்கூடாது. நீ தேவையில்லாமல் நீ பேசினது எப்படி இருந்ததுன்னா கஜினி படத்தில் இந்த அசின் மாதிரி ஏமா அந்த மொட்டை மாடி கல்பனா நீயா அந்த வீடே ஒன்று இல்லைன்ற மாதிரி நீ ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்ன பேசின, தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேசின. அதுக்கு கமெண்ட்ஸு ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு பொதுவாக லைக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கமெண்ட்ஸு கம்மியாக இருக்கும். இங்கே என்னென்னா ரிவர்ஸில் லைக்ஸ் கம்மியாக இருக்குது, கமெண்ட்ஸு பிச்சு செய்கிறாங்க தேவையில்லாமல். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான்லாம் தேவையில்லாமல் இதுக்குள்ளே நுழையில. ஐ பீன் பர்ச்சேஸ்ட், அதை 100 தடவை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னு தெரியாமல் வராதிங்க. நானே விக்டிம் தான். இல்லை இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டெல்லாம் இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்தில் பண்ணாதீங்க. நான் என்னையே கிட்டத்தட்ட அதை சொல்லி தான் எனக்கு பெரிய பப்ளிசிட்டியை இவங்க தேடி கொடுத்தாங்க. அதை பண்ண வேணான்றதுக்காக சொல்கிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி திஸ் லைவோட ஒரு ரொம்ப கோர் பாயிண்ட் என்னென்னா, வாட் எவர் எஸ்டர்டே ஹேப்பன் தேர் இஸ் 75% ஃபேக். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஓகே, இட்ஸ் ஆல் அப் டு தெம். பட் விச் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபேக்குக்கு எல்லா ஒரிஜினல் கண்டென்ட்டும் ரெடியாக இருக்குது. தட் ஷுடன் நம்ம வந்து ஒரு வீடியோவில் எவ்வளவு பகைமையை தேடிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஐ எம் ஸ்ட்ராங்லி சேயிங் யூ டோன்ட் பர்ச்சேஸ் தட். நீங்கள் அதை பண்ணாதீங்க. நீங்கள் ஏதோ எல்லாம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணி ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுவீங்கன்றதுக்காக இது ஒரு விஷயம் செய்யணும்னா முதல்ல நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது இந்த இடத்த அமிக்கபிளாக. இதை சேலஞ்ச் பண்ணுறது கிடையாது. இதை அமிக்கபிளாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் லைஃபுக்கான சோர்ஸை என்னன்னு பார்த்துக்கிட்டு போகிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு பப்ளிக்கை சேலஞ்ச் பண்ணுறது, மீடியாவில் ஹைப்பை க்ரியேட் பண்ணுறது, நாம் இந்த மாதிரி சென்சேஷ்னலாக பேசினா நமக்கு பெரிய ஃபாலோவர்ஷிப் வருது அப்படின்னா பின்னாடி ஆப்பும் வரும். அது அன்டவுட்டட்லி வரும். அவ்வளவு மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து இதெல்லாம் என்கிட்ட அதிகமாக அட்வைஸ் பண்ணவங்க, இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், உங்கள் தகுதிக்கு தேவையில்லாத விஷயம், அந்த விஷயம். நான் வந்து ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்காக தான் பேசினேன். அப்படி பேசும்போது பல அவமானங்கள் வருதுன்றது தெரியும். நான் எப்போவுமே ஒரு விஷயம்தான் என்னென்னா, பல பேர் பார்க்குற நியூஸை படிக்கிறவனாக இருக்கிறத விட அந்த நியூஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் போதும். நான் ஹேஷ்டேக்குக்காகவும் கமெண்ட் அடிக்கிறதுக்காகவும் இல்லை கமெண்ட் பண்ணுறவனை கமெண்ட் அடிக்கிறதுக்காகவும்லாம் இல்லை. ஒரு வேளை என்னால் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா அதை ஒழுங்காக சால்வ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். சிம்பிள் காமன் மேன். ஸோ அதே மாதிரி அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதை அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ மிஸ்டர் பீட்டர் பால், ஐம் சீரியஸ்லி ரெக்கமெண்டிங் யூ தட் there is a lot of things is there. Keep again and again I'm repeating, keep that in mind, act it accordingly. It is my humble request. illa eppadi venaalum edutukonga, but this is what the fact. Idhaan nesam, idhaan original fact. So that's all on content wide. So thanks for being so patient and spending more time in the ivlo neram in the Sunday neram eduthu I believe if not 40-50 minutes பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அதுக்கு இடையில் வந்து பொறுமையாக உட்காந்து இது உருப்படி இல்லையோ ஒரு விஷயம் என்னென்னா, என் மனசுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு பேசிட்டு போகிற அந்த மாதிரியான சூழ்நிலையில் இல்லை. இது வந்து கேட்கணும், வாய்ஸை ரைஸ் பண்ணணும். ஆனால் இதை ஒரு சண்டை மாதிரியோ டிபேட் மாதிரியோ, அதனால தான் நான் எந்த சேனலுக்கும் கொடுக்கல. டேரெக்டாக நான் பேசுகிறேன், அது எந்த சேனலில் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றின அக்கறை எனக்கு இல்லவே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கேட்கணும். அதே மாதிரி பார்க்குற எல்லாருக்கும் எதுவும் தெரியாமலாம் கிடையாது, நிறையா தெரியும். எங்கே பேசணும், எப்போ பேசணுன்றதும் தெரியும். இப்படி இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் ஸ்டண்ட்டு காமிக்கணும்னா திருப்பி நாம் ஆப்போசிட்டை ஸ்டண்ட்டு காமிச்சா இந்த நியூஸ் வந்து கடைசி வரைக்கும் உங்கள் யூடியூப்பில் விட்டு போகவே போகாது. நாங்கள் எப்போவுமே ட்ரெண்டிங்லேயே இருப்போம். அதுதான். ஸோ கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் வரும்போது அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் சப்ஸ்கிரிப்ஷனோ அதுக்கு காசு சம்பாதிக்கிறதுன்ற வேலை, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தயவு செய்து ஜஸ்ட் டோன்ட். நீங்களும் திங்க் பண்ணி யூ ஹேண்டில் இட் அக்கார்டிங்லி.
ஸோ தட் வுட் டெஃபினெட்லி சார்டட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஒரு ஃபேமிலி நான் இதே சினிமாக்குள்ளே எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் எத்தனையோ விஷயத்துக்கு வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் நினைப்பேன். என்னென்னா இதுக்கு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வராட்டி இது ஏதாவது இருக்கும். அதாவது நான் சொல்கிறது 2 செலிப்ரிட்டிஸ்க்குள்ளே, சரிங்களா? ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து முழுக்க வெளியில் இருக்கிற ஒரு பர்சனல் விக்டிம், ஐ மீன் காமன் மேன், அவங்களுடைய ப்ராப்ளம். இதுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய இண்டஸ்ட்ரி பவர் தான் பெரிய பவர்னு நினச்சி அந்த பவரை மிஸ்லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குன்றதுக்காக இது அப்படி. ஏன்னா நீங்கள் மக்களை பார்த்து நேற்று விளையாட்டாக நாயின்ட்டிங்க. அது அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. நாய் பார்த்து குலைச்சான்னு. நாங்கள் நாயெல்லாம் கிடையாது பிரதர். ஆனால் நாயின்னு முடிவு பண்ணிட்டா எந்த இடத்துல கடிக்கணுன்றதும் தெரிஞ்ச நாய்ங்க நாங்கள். அதையும் சொல்கிறோம். அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக்கை பார்த்து நாயின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு சொல்லணும். சாக்கன்னு சொல்கிறதோ நாய் அதனாலேயே போகுது. ஸோ ஐ கெஸ் ஐ வுட் ஹவ் ஸ்போக்கன் இட் ரைட். கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக தான் பேசினேன்னு நினைக்கிறேன். அதையும் விளம்பரமாக நான் வேறு சேனல்லலாம் பேசலை, என் லைவில் தான் மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் ஐ கெஸ் திஸ் வில் ரீச் இட் இன் அ வெரி ரைட் சென்ஸ் அண்ட் டேக் இட் டு அ ட்ரைங் டு புட் இட் இன் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசணும்னு நினச்சது. இது வந்து இதில் வேறு ஏதாவது நாம் பேசுவோம் வழக்கம் போல். நம்ம யூஸ்வல் நான் இது எல்லாத்துக்கும் மேலே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் லைவ் வருவேன். ஸோ இன்னைக்கு தான் சரி, போன வாரத்துலேயே நடுவில் ஒருத்தர் லைவ் வந்தோமேன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் இன் சண்டே. என்னுடைய ரெகுலர் லைவ் பிலீவ் உங்களுக்கு ஒரு வேளை இதே விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க. அதாவது அது எப்படியும் இந்த கேள்வியை கேட்பீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த அக்கறைன்னு. இந்த அக்கறைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 10,000 பதில் இதுலேயே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது சினிமா சம்மந்தமாக இல்லை நம்ம வழக்கமாக பேசுவோம். அதாவது ஜெயிக்கிறது நாம தான். I'm sorry. So thanks brother, thank you Vijay, thank you, thanks AC சந்திரசேகர். மற்றபடி நம்ம வீடியோக்கெல்லாம் எப்படி இருந்தது, எடிட்டிங்லாம் எப்படி இருந்தது, அதிலெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் எதை நினச்சி சிரிச்சிங்கன்னே தெரில. நான் பண்ணியிருப்பா கூட விளக்கண வெங்காயம்னு அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு தான் போட்டேன். நீங்கள் எதை நினச்சி சிரிச்சிங்கன்னே எனக்கு தெரியல. டைம் பாஸ் ஆகலை என் பேர். ஓ தேங்க்யூ, லவ் யூ டு மேம். நிவேதா செல்வராஜ், எஸ் when I'm going to meet you and bringing the script sir. கண்டிப்பாக கொண்டு வாங்க கல்பிரதா. You are right, no doubt on it. Thank you brother. Amuda, you are happy for your speech. Thank you ma'am. Really you said well, true fact and keep going on, don't fall. On your busy schedule you are coming in live. Thank you ma'am. Nepali Nikki Pati சொல்ல. Thank you so much. How do you see online platforms to release movies? அது டவுட்டு தான். பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தான் இருக்குது, பேமெண்ட்டு தான் சுத்தமாக வர மாட்டேங்குது. அவன் பிபி அவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் ப்ரோ. ஓகே தனுஷ், ஹாய் சார். ஹாய் பிரதர். ருக்ஷி ராஜேந்திரன், மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஹாய் சர்ச்சன், சண்டே யூ டோல் யூ won't take phone calls. Obviously. தர்ஷினி சீலன், கிரேட் அண்ணா. ஜே நேபாளி நிக்கி யாரஜி ப்ரோ, ஜஸ்ட் ரிலீஸ் ஆனால் பிஹைண்ட் விட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. when I'm going to bring my script to you. ஓகே, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ப்ரோ, கோ ஹெட். கார்த்திக் ரமேஷ், தேங்க்யூ ப்ரோ. அக்னீஷ் ஷோபா, வி லவ் யுவர் ஸ்பீச். தேங்க்யூ மேம். ஃபிர்தாஸ் சார், செம்ம வீடியோ, தேங்க்ஸ் மேம். மீம் வீடியோ, தேங்க்யூ. வேறு லெவல் ட்ராலிங் வீடியோஸ், விஜய்குமார், தேங்க்ஸ் பிரதர். சந்திரசேகரன் மணி, ஹாய் சார், தேங்க்யூ. ஈஸ்வர் ரகுநாதன், சூப்பர் பிரதர். மாலதி மோனி, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க, தேங்க்யூ மேம். அப்ஜத்
அபி நான் உனக்கு ஃபோனில் வரேன் அந்த சாங் ஒர்க்கு. மாருதி நியூ லுக் போஸ்டர் வேறு லெவல். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் தாறுமாறு வீடியோஸ். தேங்க்யூ பிரதர். வாட் வில் பி யுவர் அட்வைஸ் ஃபார் அப்கமிங் ஆக்டர்ஸ்? கீப் ஃபைட்டிங். பியூட்டி லைஸ் இன் த பீஸ்ட் ஆஃப் ஐஸ். ஸோ இட்ஸ் ஆல் கண்டென்ட் மேட்டர். வேற மாதிரி கோபி நம்ம அடுத்தது நம்ம வீடியோ தான். வென் ஆர் வி கோயிங் டு மீட்? வெரி சூன். ஆகஸ்ட் மேம் லாக்டவுன் முடிஞ்சோன்னே. சங்கீதா விஜயகுமார் அவன் தான் இப்போ மயக்கத்தில் இருக்கானே, இப்போ வனிதா என்ன சொன்னாலும் கேட்பான். மொத்தம் 90. ஊர்மிளா சர்மா யாரு ப்ரோ? அந்த விலாசம் கேட்குற ஸ்டைல் மாதிரி இருக்கே, விலாசம்ன்றது. எடிட் வெறித்தனம். தேங்க்யூ பிரதர். அண்ணா இதில் வேற சன் டிவி வணக்கம் தமிழால் வர போகிறாங்களாம். கொடுமடா சப்பா. சத்திய சோதனை. செம்ம பாஸ் ப்ரோ. வீடியோ எல்லாம் கெத்தெல்லாம் விவிபிபிக்கு எடுத்த மூவிஸ் போல. கபி கபி செம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. பன்னீர் பக்கோடா. தேங்க்ஸ் பூர்ணிமா. அருண் சதீஷ் சேலம் நைஸ் ஸ்பீச். தேங்க்யூ பிரதர். ரேகா கணேஷ் இக்னோர் பேட் கமெண்ட்ஸ். மேம் இல்லை நான் இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது இவங்க பாராட்டினாலும் இவங்க திட்டினாலும் அது ரெண்டும் அந்த டிஸ்பிளேல தான் இருக்கும். நான் அடுத்த நாளை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். இது ஒரு லோக்கல் சீப் மேட்டர். அதனால்தான் இண்டஸ்ட்ரி பீப்புள் வேறு யாரும் இன்வால்வ் ஆகி அசிங்கப்பட விரும்பல. மேபி மே நாட் பி. அசோக் விஜய் கிரண் ஹாய் அண்ணா. ஹாய் டியூட். தலைவா தட்டுறான் தூக்குறோம். விக்னேஷ் தேங்க்ஸ் டாவிகே. பஷீர் ப்ரோ ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஐ எம் லவ்விங் UAE. யூ ஆர் ராக்கிங் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. விமல் பாலா கிரேட் டாக் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர். வில் டாக் ப்ரோ. ஓ வித்யாமாலி ரைட்டு. சுந்தரமூர்த்தி சந்திரசேகர் ஹாய் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நியூ மூவி முன்னறிவான். தேங்க்யூ பிரதர். எப்படி சார் அந்த வீடியோஸ் எல்லாம் மெனக்கெட்டு எடிட்டு? சரி, இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது சொல்லி தானே ஆகணும். யூ ஆர் ராக்கிங் வித் ட்ரூத். பவித்ரா கோமதி தேங்க்யூ மேம். விஜயகுமார் அண்ணா என்ன மறந்துட்டீங்க தெய்வமே. எப்படி மறப்பேன்? ரியலி யுவர் சோஷியல் கன்சர்ன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்ரிஷியேட். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஓவரால் இஷ்யூவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 லேடிஸ் கிட்ட பேசியிருப்பேன். ஏகப்பட்ட தங்கச்சி, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, ஏகப்பட்ட அக்காக்கள், ஏகப்பட்ட தாய்மார்கள், ஏகப்பட்ட மாமியார் ஃபேன்ஸ் கிளப்பு பயங்கரமாக இருந்தது. இதில் என்னென்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்டியூன் பெயின் இருந்தது. நான் நினச்சி பேசுனது சரின்னு அவங்க பேசும்போது தான் அது ஜஸ்டிஃபை ஆச்சு. அது முதல்ல சாந்தின்னு ஒருத்தங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் பேசினாங்கன்றது, எப்படி நம்பர் வாங்குறீங்கன்றதும் எனக்கு ஒன்றும் புரியல. பொசுக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுறீங்க. தலைவா வணக்கம். யூஆர் மை இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. என்ன இன்ஸ்பிரேஷனா? இது என்னையே கலாய்க்கிற ட்ரால் மாதிரி இருக்கே. ரியலி நைஸ் டாக். கேன் ஐ ஹேவ் யுவர் கான்டாக்ட் நம்பர்? கிரேட் ஸ்பீச்னா யூ ஹேவ் ஒன் ப்ளஸ் டு சப்போர்ட் யுவர் வாய்ஸ் அவுட் த்ரூ ரைட்ஃபுல்லி. கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு படம் பண்ணணும் ப்ரோ. ஃபெரோஸ் கண்டிப்பாக லெட்டஸ் டூ. குட் நியூஸ் abundantly proud of you sir. Great speech bro. thank you Shahana Azar. They are going to give interview in Sun TV. அடடடடே அப்பா இந்த வருஷத்தில் கொரோனா, அதுக்கப்புறம் இதுதான். அப்புறம் அவங்க தமிழால் வரதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் அவங்கள்ட்ட இருக்குது. டேரிங் ஸ்பீச் பிரதர். ஓகே ஏகே வினோதா ஐ லவ் யுவர் வே ஆஃப் ஸ்பீச் அண்ணா. தேங்க்யூ. Ramsey Rains and your interview made my day bro. Thank you. Expecting from UG. Thanks Sahana Azad. Sir, great respect for you bro. Ignore the Priyanka, she is comedy piece of course. Anna idhula vera sun 100 பிரச்சனை பின்னாடி போய் love you sir. You helped a lot others make a hero. நான் உங்களை மீட் பண்ணணும். ஓகே லாக்டவுன் முடிச்சோன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்பீச் சார். You helped a lot others to make a hero. சார் கூலிங்கா வேர் போடுங்க எல்லாம் சரியாயிடும். நான் குடிக்க மாட்டேனே. வாட் டு டூ? உங்கள் ஸ்பீச் சார் கிரேட் சார். ப்ரௌட் ஆஃப் யூ. உள்ளேன் ஐயா. இங்கே தானடா இருக்க பிரதீப. வேர் லெவல் ஸ்பீச் ஆல்வேஸ். ஐ லவ் த இன்டர்வியூ விச் யூ டாக் அபவுட் என்ட்ரி அண்ட் கமிங்.
சார் வந்த போராட்டம் பண்ணணும் இல்லை ரைட்டு நெம்மி Mohammad Safi, what's special? Everything is special. You helped a lot, so that makes me. Priyanka, some comedy piece, Anna. You have nailed every word of yours. Men should get okay. Purimaru, your sense of humor is superb. I laughed a lot. Thank you. Helped a lot. Others make me hero. Thank you, Ramesh Kumar. Sir, don't waste your time on her topic. But sir, you helped don't. Others makes me kabhi big production to comedy and I doing it. அது ரைட்டு நல்லா வேறு ரிசர்ச் டைம் சேவ் பண்ணி கொடுத்தீங்க. நான் தேடணும்னு நினச்சேன். மிஸ்டர் பால் எந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண நான் நைட்டெல்லாம் கண்டு முடிச்சு ஒவ்வொரு கிரெடிட்ஸாக தேடி பார்த்துட்ருக்கேன். யூ ஹெல்ப் அ லாட் அதர்ஸ் டு மேக் எ ஹீரோ. வீடியோ எல்லாம் சும்மாவை வச்சு செய்கிறீங்க. ஐயோ சார் நாங்கள் இருக்கோம் தலைவா. யூ ஹெல்ப் அ லாட் அதர்ஸ் மேக்ஸ் மீ ஹீரோ. ஹெலனக்கா பாவம். No, she will get soon recovered faster. I enjoyed a lot about your today video. I can't able to stop my laughing. Hi bro, good speech. Thank you Bashir. Shahana, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் ஜி. நானே எதிர்பார்க்குறேன் மேம். Vignesh Kumar, I saw your video with Vijay Nikki about food interview. It was fun. Thank you. Priya Vijay Kumar, hats off to you sir. Well said and decently put. Thank you brother. Chandrasekhar, I got your number. My next year BB contestants நீங்கள் ஷுவராக இருப்பீங்க பிரதர். இந்த நிறையா பேர் நான் பிக் பாஸ் 4 போவேன். நான் முதல்ல யாரும் என்னை கூப்பிடல. அப்படி பிக் பாஸ் 4 என்னை கூப்பிட்டா மறுபடியும் சொல்கிறேன், பிக் பாஸ் 4 இருக்கிறவனை பேசினதுனால தான் நான் பாப்புலருன்றாங்க. பிக் பாஸ் போகிறது உள்ள இல்லை மாசு. பிக் பாஸ் போகிறவங்க உள்ளே போகிறவங்கள வச்சு செய்கிறது தான் மாசு. அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா அவங்கள கழுவி ஊற்றி தான் நான் பெரிய பப்ளிசிட்டி ஆகிருக்கேன்னு. ஸோ நம்ம அந்த வேலையை சிறப்பாக செய்வோம். நீங்கள் நினைக்கிறத விட தரமாக பேசுவேன், கவலைப்படாதீங்க. Congrats for the new movie. Thank you Talaiva. Or a high five bro. Hi. You helped a lot and others makes a hero. Thank you. And other interesting updates about your film and we knew what you are. Cool and composed. எப்படி இருக்கிறது ஒரு லெசன் எடுங்க ப்ரோ. கண்டுக்காமல் இருக்கிறது தான் வேற. கிரேட் சார். தரமான செயல். கீப் ராக்கிங். வேற லெவல் பீச் சார். அதுவும் the interview which you gave during Big Boss. அந்த சாப்டரே பேசாதீங்க, மாட்டிட்டு முடிக்கிறேன். ஜெயா மண்டிகா, அண்ணா வெயிட்டிங் ஃபார் யுவர் வெரி தரம் ஸ்பீச் ஆஃப்டர் த சன் டிவி இன்டர்வியூ. இது என்னைக்கா சன் டிவி வணக்கம் தமிழானா காலையிலையா? ஹை ப்ரோ, ஹவ் ஆர் யூ? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யுவர் நியூ பாரதி ராஜா. ரமேஷ் கு ஹவ் லாட் ஆஃப் அதர் மேக்ஸ் மீ ஹீரோ. ப்ரோ யுவர் கான்டாக்ட் நம்பர் ப்ளீஸ். ஷஹானா, இன்பாக்ஸ் மீ யுவர் நம்பர். அமிர்தா பிரியா, கீப் கோயிங் சார். தேங்க்யூ அஷ்ரா. மனசில் யாரோ you helped a lot of this. You are a genuine sir. Thanks for your time. Thank you. வாழ்க விவசாயி மூவி எப்போ ரிலீஸ்? பொங்கலுக்குள்ளே இருக்கும். வாட் எவர், do not lose your respect, stay positive. ரெஸ்பெக்ட் கேட்டு வாங்குறதில்ல, கொடுத்தா வாங்கிக்கிறது. வனிதா தான், I appreciate your good attitude. Need your phone number. Inbox me. வனிதா கல்ல ஓடை பகிர்றாங்க. ஓடிடாக மாற்றம் எழுந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கல். அது சரி. You helped a lot, others makes me hero. ஒரு காமன் மேன் வரக்கூடாதா? உங்களோட ஸ்பீச் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. பாய்ஸ் சிஸ்டர் 90% பீப்புள் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் ட்ரங்கத். அப்போலாம் சொல்லக்கூடாது பிரதர். மாஸ் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ. என்ன கொடுமை சார் இது. லாட்டு முன்னறிவான் பற்றி ஒரு சில வார்த்தைகள். முன்னறிவான் கார்த்திக் சுப்ராஜோட அசோசியேட் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர். ஃபைனல் டெஸ்டினேஷன் இன்ஸ்பிரேஷனில் இருக்கும். பட்டம் செம்ம த்ரில்லரில் இருக்கும். கேரண்டீடு. இன்டர்நேஷ்னல் ஹீரோஸ், இந்தியன் செலிபிரிட்டி, இந்த மாதிரி அந்த படத்தில் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட். கேஸ்ட் அண்ட் க்ரூவை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். யூ ஆர் ரியலி கிரேட். ஐ ரெக்வயர்ட் யுவர் ஃபோன் நம்பர் ப்ரோ. சன் டிவியா என்ன எப்படி வாழ்க விவசாயி மூவி பொங்கலுக்குள்ளே இருக்கும். மணிமாறன். துர்கா கணேஷ், வணக்கம் தமிழ். வேற என்ன இதில் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறவங்கன்ற டாப்பிக்கில் இருக்கோ? சான் டிவி. ஜெகதீஷ் கொடீஸ்வரன், சீத்தர், டெல் சம்திங் அபவுட் கொரோனா அவேர்னஸ். போதுமான அளவுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் அடிங்க, அதுவே பாதி நேரம் அதான் சொல்லுது. யூ ஹெல்ப் அ லாட். அது ஓகே. பிரியங்கா ரூத் வாஸ் அ பியூர் பப்ளிக் ஸ்டண்ட். யூ கேவ் ஹர் அ நைஸ் ஃபிட்டிங். தேங்க்யூ பிரதர். அக்செப்ட் மை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். மனு பார்க்குறேன் பிரதர். எனக்கு யூடியூப் சேனலில் இந்த லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே, தெரிஞ்சது தானே.
Ravi Chandrasekharan plans and some info about your next project Munnarivan. Wait for interesting. You held up brother in the year Big Boss இல்லாத குறையை தீர்த்துட்டீங்க. இப்படி சொல்லியே மாட்டி விட்டுட்டீங்க. இந்த இயர் பிக் பாஸ் இல்லாத குறையை தீர்த்துட்டீங்க. எஸ்டர்டே இன்டர்வியூ பார்த்தீங்களா? தலை ராவி தமிழில் உங்கள் பிக்சர் அண்ட் பீட்டர் பால் பிக் வைக்கணும். என்னை வச்சு செய்கிறதுக்குனே அங்கே பிக்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்போ டைரக்டர் ஆக போகிறீங்க? இந்த இயர் ரெண்டு. யூ ஆர் ஸோ போல்ட் தலைவா, தேங்க்யூ. நான் சப்போர்ட் எலிசபெத் ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். நன்றிகள். பல முதல் போஸ்டர் ஸ்பீச்சு. ஒரு காமன் மேன் இஸ் தட் ஹி ஒர்க்ட் இன் ஹாரி பாட்டர் மூவி. சத்தியம் ஹாரி பாட்டர் ஒரு காமன் மேனை விட மனுஷுக்கும் அது வேணால் பண்ணலாம். BB4 கூப்பிட்டா கூட போகாதீங்க சார். நான் ஏன் சார் போகிறேன்? ஆஸ் யூஷுவல் இந்த இயர் பிக் பாஸ் இல்லாத குறைய ரைட்டு. பிக் பாஸ் 4 இந்த இயர் இல்லை. பீட்டர் பால் வில் கெட் வாட் ஹி டிசர்வ் அண்ட் வனிதா வில் பி இன் ப்ரெசன்ட் டேக்கிங் சம் ஒன் ஹஸ்பண்ட். மஞ்சுளா ஃப்ரம் பெர்த் ஆஸ்திரேலியா. தேங்க்யூ மேம். வில்சன் ஷரான். ராகேஷ் குமார் ஹிந்துஸ்தானி. ஹாய் பிரதர், ஐ எம் ஹெல்ப்லெஸ், ப்ளீஸ் ரெஃபர் மீ ஃபார் ஆக்டிங். ஷுவர். ஆர் காமன் மேன். கௌதம் சிஆர். பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க. அதை தான் பிரதர் பண்ணக்கூடாது. இதை தானே எல்லோரும் பண்ணுறாங்க. ஈவன் டுடே ஐ திங்க் தேர் வில் பி பார்ட் 2 இன்டர்வியூ ஆஃப் போத் த நைஸ் கப்புள். ஒரு காமன் மேன் வரக்கூடாதா ஹீரோவா? ஏன் வரக்கூடாது? எந்த மேன் வேணாலும் வரலாம். டுடே முருங்கைக்காய் சிப் சூப்பர், தேங்க்யூ. பீட்டர் பால் என்ன ஃபிலிம் பண்ணுறாங்க அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள். அவரை சொல்லுங்கள், எனக்கே தெரியலன்ற. அண்ணா உங்களை முகநூலில் பின்தொடர்கிறேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் 5000 தான் பிரதர் இருக்குது. அதில் யாராச்சும் வெளில போகிறாங்கன்னா அப்படி பிடிச்சி போட்டு விட்றேன். வெப்சீரிஸ் எப்போனா எடுக்க எல்லாமே இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆனோன்னு தான் பிரதர். வணக்கம் தமிழா. உங்கள் போடு அண்ணா ப்ரோ ஐ டென்ட் வாட்ச் த இன்டர்வியூ. இது ரெக்கார்டட் தான், பொறுமையாக பாருங்கள். ஆனந்த். ராகேஷ் குமார். தர்ஷினி சீலன். சீதா சகோ உங்களின் குரல் அந்த அவளுக்கு மிக அவசியம். பல அவளை பெண்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். ஒரு காமன் மேன் வரக்கூடாதா ஹீரோவா? வரலாம். இதே கேள்வியே வருதே. கலாட்டா லைவில் போகுது ப்ரோ. ஸ்டாப்ட் அண்ட் கேம் டு யுவர் பேஜ். நீங்கள் பிஹைண்ட் சொல்லலை. யுவர் நெக்ஸ்ட் OTT ஆர் தியேட்டர் நெக்ஸ்ட் மூவி? தியேட்டர் தான். உங்களோட ஜாப்பனீஸ் கொலாபரேஷன் பற்றி சொல்லுங்கள். அது இன்னும் பிகினிங் லெவலில் தானே இருக்கேன். எங்கே நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு சைட்டு பார்த்ததோடு சரி, அதுக்கு மேலே அங்கே போக இங்கே பிப்ரவரியிலேருந்தே அங்கே உள்ள யாரையும் விடலையே. எப்போது தேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க? எனி ஐடியா? நோ ஐடியா. சூப்பர் ஸ்பீச் கவரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் த இஷ்யூ இன்க்ளூடிங் legal aspects highlighted very well. Let us hope wisdom done on them at least. Now hoping Silvarajan sir. Surya Prakash அண்ணா நல்ல முகநூலில் உங்கள் பின்தொடர்கிறேன். தேங்க்யூ பிரதர். சார் ரியலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்பீச். நிறைய ஸ்மால் பட்ஜெட்டட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, நிறைய பேரை வாழ வைக்கிறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு. தேங்க்யூ பிரதர். வினோத் டி கதிர்வேலு. இந்த பீட்டர் பால் என்ன மூவி பண்ணாங்க? நானும் அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அசோக் விஜயன் கிரண் அண்ணா நேம் அவங்கள வச்சு செய்யலாம். வித் யூ ஆல்வேஸ். நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா? யார் ஸ்ரீஜரா? இந்த கேள்வி ரைட்டு. பிரவீனா பத்மநாபன். பிபி could say that பிபி acted as a Peter Parker in Spider-Man. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குக் வித் கோமாளி ஃபேமஸ் ஆனது புகழ் மற்றும் ரம்யா பாண்டியன் 2 பேர் தான் காரணம். ஆனால் விவி ஐயா அவங்க வேறு லெவலுங்க. இஸ் கொரோனாக்கு எண்டு உண்டா? டவுட்டு தான். ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டார். ஒரு காமன் மேனாக என்ன வாட்ச் மூவி பண்ணுவீங்களா? நடிக்க தெரிஞ்சால் மூவி பண்ணுவேன் பிரதர். பீட்டர் பால் என்னும் பெங்களூர். when are you coming? Probably I'll come Bangalore September.
ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டார் ஒரு காமன் அது நடிக்கணும் அண்ணா என்ன ஆனாலும் விட மாட்டேன் ரைட் ஃபைன் டியோ விஜயகுமார் கேஸ்ட் மூவி ஐயோ ரொம்ப கொரோனா முடிந்து வரும்போது திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வரட்டுமா சார் நீங்கள் கிண்டி கிண்டி கொடுத்தது போதும் சார் மை டைரக்ஷன் நான் ஒரு நல்ல கதை எழுதி முடித்ததோடு இருக்குது நம்ம இப்போது நான் படம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான மேட்ருங்க நான் முதல் படத்துலேருந்து நினச்சிட்ருப்பேன் நான் இந்த படத்தை நான் பண்ணோம் ரெண்டாவதுல நான் பண்ணோம் மூணாவது நான் பண்ணணுன்னு இது வரைக்கும் அப்படியே ஆகி இப்போ 8 படம் ஆகி போச்சு 2 படம் ப்ரொடக்ஷன் போது மொத்தம் 8 ஆகிடுச்சு நான் ஒவ்வொருத்தரையும் தொடரும்போது என்ன நினைப்பேன்னா யாராச்சும் ஒருத்தங்க வந்து ரொம்ப ரொம்ப லைஃப்பில் இன்றைக்கி இந்த வருஷம் விட்டா இல்லை இந்த மந்த்து விட்டா இனிமேல் பண்ணவே முடியாதுன்னு யாராச்சும் ஒருத்தங்க கதை சொல்கிறதுக்குன்னு வருவாங்க நமக்கு அந்த நேரத்தில் அந்த கதை கிளிக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம படம் நம்ம எப்போ வேணாலும் படம் பண்ணிக்கலாம் இந்த பையன் ஜெயிச்சாதான் அடுத்ததுன்னு வரும்போதே அடுத்த செகண்டு எங்கேயோ அங்கே விட்டுருவேன் திருப்பி சரி நம்ம பொறுமையாக பண்ணலான்னு ஒவ்வொரு படமாக யோசிச்சு போயிட்டுருக்கேன் ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் வியூவர்ஸ் டு காண்டாக்ட் யூ த்ரூ மெயில் எஸ் வணக்கம் ப்ரோ பேக் வித் பேமானி இது எப்படி இருக்குது பேக் வித் பேமானி கரெக்டு தான் இங்கே இருந்து எப்படி நேபாளில் கை வச்சான் தமிழ்நாட்டில் தான் சிக்னலு கரண்ட்லி அவுட் ஸ்டேட்டில் இருக்குது releasing in OTT is a loss again? No, it's like technically if no big star value cost கஷ்டம் support from Malaysia great bro Malaysia people especially Malaysia மக்கள் வந்து இவ்வளோ அன்பு காமிப்பீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல உங்களோட இந்த 3 நாளுக்குள்ளே வந்த மெசேஜஸ் மெயிலு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதில் அப்படி பேசியே நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் இன்னொருத்தர் ஒரு மெச்சூர்டு கிட்டத்தட்ட 3 பேர் வந்து மலேசியா ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸில் நடிக்க ட்ரை பண்ணுறாங்க எனக்கு ஆக்டர்ஸான்னு கூட சரியாக தெரியாது பட் அவங்களோட வீடியோஸ் பார்த்து நல்லா இருக்குது ஆடிஷனுக்கு இந்த கொரோனா முடிஞ்சோன்னே கூப்பிட்றேன் நடந்ததுன்னா ரொம்ப நல்லபடியாக போச்சுன்னா மலேசியாலையும் ஷூட் வருவோம் டச் அவுட் ஆல் கோஸ் பிபி கிரெட்ஸ் கடலில் பிபிக்கு இந்த நேரம் பிபி ஏறி இருக்கும் செம்ம பேச்சுங்க சார் தேங்க்யூ really bro Elizabeth's sister should be more happier and more blessed than those cheap person in front of them he will suffer very soon yeah of course Chinese apps பற்றி பேசுங்க Chinese apps யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆப்புக்கு நம்ம வந்து பின்னாடி ஆப் வைப்பாங்கன்னு தெரியாமல் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ குழந்தைய பிரித்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் ஒவ்வொருத்தரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க ஹலோ சார் வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி நியூஸ் என்ன சொல்கிறது பிரதர் எதுவும் இல்லாமல் உட்காந்துருக்கோம் சீரியல் ஆட் ஷூட் மட்டும் பிரமாதமாக நடக்குது கேள்விப்பட்டேன் கேன் மை நம்பர் இன்டு த மெயில் பாக்ஸ் எஸ் ப்ளீஸ் ஹே பிரவீன் எப்படா இருக்கா ஒன் டு சி எம் மூவி சித்தார்த் அண்ட் ஐஎஸ்ஆர் மியூசிக் இன் யுவர் ப்ரொடக்ஷன் மேலே அப்கமிங் மூவி செலெக்ஷன்ஸ் விவி ரெசிபீஸ் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா விவி ரெசிப்பியா தர்ஷினி ஜக்கம்மா என்ன ஒரு கொலவெறி சும்மா செல்ஃபோன்களை படிச்சுட்டு கருமாந்திர டாபிக் பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிங் உடற்பயிற்சி சும்மா செல்ஃபோனையே பிடிச்சிக்கிட்டு கருமாந்திர டாபிக் பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிங் உடற்பயிற்சி செய்யலாமே உடல் பருமன் உயிருக்கு ஆபத்து இந்த செகண்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த உடல் பருமன் உயிருக்கு ஆபத்து இந்த ஒரு நல்ல உள்ளத்தை முதல்ல பாராட்டிடணும் அதுக்கப்புறம் சும்மா செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு கருமாந்திர டாபிக் பேசுகிற நேரத்தில் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நான் பெரிதும் மதித்து இப்போ பேசின அந்த அம்மா தான் என் கன்சர்ன் ஒருவேளை நீங்கள் இந்த கருமாந்திரம்னு வனிதாவை சொன்னீங்கன்னா அதுவும் தவறு இல்லை இந்த டாப்பிக்கே சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு இல்லை இதை சொல்கிறதுக்கு தான் என்னோடய முகப்புத்தக நூலில் வந்து என் உடம்பு மேலே அக்கறையாக சொன்னீங்கன்னா உங்கள் அக்கறைக்கு நன்றி நீங்களே இனி என்னை ஃபாலோ பண்ணுறதை விட்டுறலாம் தப்பே கிடையாது நம்ம படத்தில் நடிக்க வரேன்னு சொன்னீங்க சார் நிச்சயம் அதில் டவுட்டே இல்லை யூஜியாஸ் அதர் லாங்குவேஜ் குட் ஹிட் மூவிஸ் ரீமேக்கிங் ரைட்ஸ் வாங்கி தமிழ் பண்ணுறது பற்றி ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அதை பண்ணலாம் அது வந்து என்னென்னா இப்போ ரைட்ஸ் கேட்குறோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்கிறதுனா இட்ஸ் அட்ராசிட்டி தட் ஷுடன் பி சும்மா என்ன சொல்கிறது ஒரு அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரைட் சொல்கிறான் பார்த்தீங்களா
அதெல்லாம் அந்த ரேட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கான்னு தெரியாமல் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு ரீசனபிள் வேலை ரைட்ஸ் சொல்கிற அந்த படங்களை தாராளமாக எடுத்து பண்ணலாம், ப்ரொவைடட் அது தமிழுக்கு சிங்க் ஆகணும், அவ்வளோதான். இட் மேட்டர்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது 60-40 தான். அது கேன் யூ கிவ் யூ பிருந்தா லக்ஷ்மணன், ஹலோ சார், ஐ மெட் யூ அட் ஆஃபீஸ், கைண்ட்லி செக் இன் இன்பாக்ஸ். பார்க்குறேன் மேம். அண்ணே இன்னைக்கு அட்லீஸ்ட் ஷால் வி ஹாவ் 2 minutes கால்? நைட் போல் அடிக்கிறேன், டெஃபினட்டாக அடிக்கிறேன். மர்சல் ஸ்டீவ் செல்வா, சார் டயட் எடுக்கிறீங்களா, ஒல்லி ஆகிட்டீங்க? அதுக்கு சான்ஸ் இல்லையே. தர்ஷினி தேங்க்யூ. வீடியோவை யூடியூப்பில் போடு ப்ரோ, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போட்டு பார்க்க முடியும் ப்ரோ. கரெக்டு ப்ரோ. இந்த யூடியூபுக்கு காப்பி சரி ஓகே, நான் இனிமேல் பண்ண ரெக்கார்டில் பண்ணுறேன். சார் மேட் மை டே, வாஸ் வாட்சிங் கிளாக் டர்ன் டைம் ஃபார் 4 PM. பாயில்டு பிளட்டு காம்டு டவுன். ஹாப்பி சண்டே. ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கௌதம் சிஆர் சீரியல் ப்ரொடக்ஷனில் இறங்குவீங்களா? நான் ஆல்ரெடி முள்ளு மலரும்னு ஒரு சீரியல் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 10-15 எபிசோடு வரைக்கும், அதுக்கப்புறம் வெளில வந்துட்டேன். பட் ஆரம்பத்தில் பண்ணப்போ அது ஒரு பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் Lalitha Shamim, one of the finest director in the recent time, very promising lady, and constructively or anthologist script which proved in a very small budget a worth filmmaker. Hats off to her efforts and tough fight that what she gave into the industry. I appreciate you for producing a film for Yogi Babu to showcase in his talent. Thank you, sir. Any sessions? First rest, sir. You are look tired, of course. Support from Wales. Thank you, ma. சார் ஊர்மிளா பற்றி டீட்டெயில்ஸ் யார் தம்பி விலாசம் கேட்குறது? ஓ, காவியா சக்திவேல். விபிபிக்கு பால் ஊற்றிடவா? ப்ராப்ளம் பாவம், அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க காய்ச்சி, எப்போ ஊற்றிக்கிறதுன்னு தான் தெரில. ஓகே, உங்கள் நேரம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். மணி 5:30 ஆகிடுச்சு. இந்த மூஞ்சியை எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க? ஸோ எனி வாய்ஸ் ஃபார் பெரியார் இஷ்யூ ப்ரோ, இதெல்லாம் நான் பேசினா சிரிச்சிடுவாங்க ப்ரோ. ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் லைக் வீடியோ டோன்ட் வாட்ச் இட். நோபடி ஃபோர்ஸிங் யூ டு வாட்ச் இட், பட் டோன்ட் போஸ்ட் ஸ்டூபிட் கமெண்ட்ஸ் ஹூ இஸ் சப்போர்ட்டிங். இது சடனாக இப்படி வந்துச்சு. ஓகே, யாரோ நமக்கு செஞ்சுருக்காங்க போல். ஆஸ் எ சினிமா ஃபேன் லவ் டு வாட்ச் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் OTT டூ. என்னோட நலனும் நந்தினியும், அப்புறம் யோகி பாபோட கூர்கா, நட்பு நான் என்னன்னு தெரியுமா, இந்த 3 படமும் அமேசான் ப்ரைமில் இருக்குது. பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் நலனும் நந்தினியும், அதுதான் என்னோடய முதல் படம். நட்புனா என்னன்னு தெரியுமா, அது என்னுடைய கடைசி ஐ மீன் 3வது படம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படம் பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஷால் வி க்ளோஸ் இட், வில் கால் இட் அ டே? அதில் இதில் யாராச்சும் டேரக்டர்ஸ் அப்படி இப்படி யாராச்சும் இருந்து எதாவது நடிக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எதாவது எழுதுனீங்கன்னா என்னையும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி என்கிட்ட ஒருத்தர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுட்ருக்கார், மிஸ்டர் ரமேஷ்குமார். வாங்க சேர்ந்து நடிப்போம். சார் சக்கரவியூகம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? சக்கரவியூகம் ஷார்ட் ஃபிலிம் நான் எப்பயோ பார்த்துட்டேன். நான் வந்து அதை வந்து என் பேஜில் போஸ்ட் பண்ணாமல் தான் இருக்கேன். Give me one, sir, act in a comedy movie. You have a great sense of humor. Thank you. வெயிட் லாஸுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. இதை என்கிட்ட கேட்டிங்களா மிஸ்டர் ஜாஃபர் ஹுசைன்? உங்களை வரலாறில் நாளைக்கு கல்வெட்டில் பதிக்கிறேன். தேங்க்யூ மணிகண்டன். சார் வாட் அபவுட் ரீகல் டாக் இஸ் நோ ஐடியா. 2-3 நாளாக பிஸியாக இருந்தனால தெரியல. அதை நான் அப்லோட் பண்ணி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியும், பட் ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இஸ் கோயிங் ஆன். ஓகே காய்ஸ், ப்ரோ டிடெக்டிவ் ஜானர் மூவிஸ் ஏதாவது பண்ணுங்க. ஆக்சுவலாக டிடெக்டிவ் பண்ணலை, த்ரில்லர் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். டிடெக்டிவ் சீக்கிரம் பண்ணுறேன் சார். நான் ஆஃப்டர் யூடியூப் நான் இருக்கேன் சார், கம்போசிங் அண்ட் சிங்கிங். கிவ் மீ ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி. உமர் மிஸ்ஸஸ் கவிதா வெங்கட், தேங்க்யூ. ஐ ஹோப் நான் வந்து இந்த ஒரு நாளுக்குள்ளே போட்ட எல்லா வீடியோக்களுக்கும் வெயிட்டான கமெண்ட்டு, வெயிட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுத்து வெயிட்டாக ரசிச்சிங்கன்றத ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறேன்.
ஸோ மோர் நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அந்த கண்டென்ட்டாக செய்கிறதுக்கு நான் இருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் ஃபன் கம்மியாகிட்டே வருது. அதை பற்றி இல்லை இனிமேல் காலப்போக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே சார், சி யூ, டேக் கேர். சண்டே பஜ்ஜி காஃபியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஹேமந்த், நைஸ் ஸ்பீச் சார், தேங்க்யூ. நான் பிச்சை பாத்திரம் ஷார்ட் ஃபிலிம் லிப்ரா ஷார்ட் ஃபெஸ்டிவல்ஸ் செலக்ட் ஆச்சு 14th பிளேஸில். ஐ மீன் சூன் வில் கம் பேக் ஆன் தட். நாங்கள் திருப்பி வருவோம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் ஆல். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டதுக்கு. அண்ட் இஃப் ஐ மிஸ்ட் அவுட் எனி ஒன்ஸ் நேம், ஐ எம் டெரிபிளி சாரி. கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ரொம்ப இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதோ வீடியோ போஸ்ட் பண்ணுறதோ அதுக்கு மேலே இது பண்ணுறதுன்னு கண்ணெல்லாம் எரியுது. ஸோ ஐ எம் கோயிங் ஆன். Thanks a lot. Thank you so much for all your time. Lots of love you, bro. Thank you. Thanks, Mahalakshmi. Gentle reminder. Yes, Ishwarji. மீடியா இல்லாமல் உங்களை என்ன ஆகும்? மீடியா இல்லைன்னா உலகம் என்ன ஆகும்? உங்கள் கருத்து. நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். கடைசி நேரத்தில் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி.